அத்தியாயம் 16. அழகான மாலை நேரத்தின் இனிமையை கூட்ட மழை சாரலிட்டு கொண்டிருந்தது. ஜன்னல் அருகே நின்றிருந்த சஹானா வெளியே தூரத்தில் எங்கோ வெறித்து கொண்டிருந்தாள். ஏதேதோ நினைத்து அலை பாய்ந்து கொண்டிருந்த மனம் இன்றே அமைதிப்பட்டிருந்தது. அவளது பின்னில் காஃபி கோப்பையுடன் வந்து நின்ற சாதனா மெதுவாய் தோள் தொட திரும்பினாள். உடலும் மனமும் சோர்ந்திருப்பதை முகம் உணர்த்தினாலும் சற்று தெளிந்தது போல் இருந்தது. சஹா, மலை வித் காஃபி உனக்கு ரொம்ப பிடிக்குமே என்று ஒரு கோப்பையை நீட்ட வாங்கி கொண்டாள். ஒரு கோப்பையுடன் கட்டலில் அமர்ந்தவள் குடித்து கொண்டே கேட்டாள், சஹா, நாளைக்கு பேங்குக்கு போறதான? அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் காஃபியை குடிப்பதிலேயே கவனமாய் இருந்தவள் குடித்து முடித்துவிட்டு சொன்னதை கேட்டு அதிர்ந்தாள். நான் வேலையை ரிசைன் பண்ணிடலான்னு இருக்கேன். வாட்? என்னடி சொல்ற? டிரான்ஸ்ஃபர் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான். அதுக்காக வேலையை விடுவியா? இந்த வேலைக்காக நீ எவ்வளவு முயற்சி செஞ்ச? இது உன் ட்ரீம் ஜாப். முடியல சது, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. ஒரு நிமிடம் அமைதியா இருந்த சாதனா, சஹா, நீ ஏன் இப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா எந்த பிரச்சனையுமே நம்ம சரி பண்ணாம விலகி போறதால மட்டும் சரியாயிடாது. சாதாரணமாய் சாதனா ஏதேனும் உபதேசம் செய்தால் முறைத்து கொண்டும் கத்திக்கொண்டும் இருப்பவள் இன்று அமைதியாய் கேட்டுக்கொண்டு நிற்பதே அவளுக்கு சந்தோஷமாயிருந்தது. அவள் மனதிற்குள் நினைப்பதற்குள்ளேயே, எனக்கு எந்த பிரச்சனையும் சரி பண்ண பிடிக்கல. இந்தா கப்பை எடுத்துட்டு போ. உன் காஃபிக்கு தேங்க்ஸ். பழைய போல வேதாளம் முருங்க மரம் ஏறிக்கொள்ள சிடுசிடுத்தவளை கண்டு நொந்து கொண்டே எழுந்து சென்றாள் சாதனா. மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பி 2 நாட்களாய் பணிக்கு செல்லாமல் வீட்டிலேயே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தவளை அப்படியே விடாமல் நாளைக்காவது வங்கிக்கு அனுப்பிவிட நினைத்தே இவள் கேட்டாள். நிதினிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை. கலங்கியவன் தெளிந்து வர அவகாசம் வேண்டுமே. சஹானாவுக்கு அவனுக்கு இதெல்லாம் தெரியும் என்பது தெரியாது. அங்கே நிதினின் மனம் அவனது சகிப்பட்ட வேதனைக்காய் துடித்தாலும் அது மெல்ல மாறி இப்பொழுது ஆகாஷின் மீது பெருங்கோபமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. மீனாட்சி மகளின் கல்யாண விஷயமாய் பிஸியாயிருக்க சில நாட்களாய் அண்ணன் சோகத்தில் உழல்வது கண்டு பிரபா என்னவென்று கேட்டாள். அவளிடம் அவன் எதுவும் சொல்லாமல் மழுப்பவும் அவள் சரவணனிடம் சொல்ல அவன் விஷயமறிய வீட்டிற்கே வந்துவிட்டான். நடந்ததை சுருக்கமாய் நிதின் அவனிடம் சொல்ல அவனும் துடித்து கொதித்து போனான். ஐயோ பாவம் சிஸ்டர், எவ்வளவு கொடுமைய அனுபவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு ஈனப்பிறவிய தண்டிக்காம நம்ம சட்டம் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? இவன் தான் இதை செஞ்சான்னு போலீஸ்ல சொல்ல வேண்டிதானே? அவன் கோபத்துடன் கேட்க, இது நடந்து 1 வருஷத்துக்கு பிறகுதான் ஆகாஷ் செய்தான்னு அவனே போன்ல சொல்லியிருக்கான். நம்ம சட்டத்துக்கு சாட்சியும் ஆதாரமும் தானே வேணும். அது இல்லாம கேஸ் போட்டாலும் நிக்காதே. அதுவும் இல்லாம சஹி கொஞ்சம் மனநல சரியில்லாம இருந்ததால அவளை கவனிக்க வேண்டிய நிலைமையில இவங்க இருந்திருக்காங்க. அதான் கேஸ் கொடுக்கல என்றான் நிதின் வேதனையுடன். சரி, இதுல நீ என்ன முடிவெடுத்திருக்க? என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த பிறவில சஹி தான் என் மனைவி. அவளோட குழந்தை எனக்கும் குழந்தைதான். அவளோட எல்லா வேதனைகளுக்கும் மருந்தா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா அவ அதை ஏத்துப்பாளான் தான் கவலையா இருக்கு. அவன் கூறிய வார்த்தைகளில் நெகிழ்ந்தான் சரவணன். நடக்கும் மச்சான், உன்னோட உண்மையான அன்பு அவங்கள புரிஞ்சுக்க வைக்கும் என்றான் கண்ணீருடன். ஆனா அதுக்கு முன்னாடி என் தேவதைய அலங்கோலமாக்கின சாத்தான்களை வேட்டையாடணும். எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு கொடுமையை செய்ய ஒவ்வொரு ஆணும் பயப்படணும். அப்படி ஒரு தண்டனைய அவனுக்கு கொடுக்கணும். கழுத்து நரம்புகள் புடைத்திருக்க, கண்கள் கோபத்தில் கலங்கி சிவந்திருக்க, வெறியோடு அவன் கூறியதைக் கண்டு சரவணனை திகைத்து போனான். ஆனாலும் அவன் வார்த்தைகளை கோபத்தை மறுக்கவில்லை. மச்சான், உனக்கு இதில் என்ன உதவி வேணாலும் பண்றதுக்கு நானும் தயாரா இருக்கேன் என்றவனை நன்றியோடு பார்த்தான் நிதின். அவர்கள் பேசுவதை அறைக்கு வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த பிரபாவின் கண்களில் வேதனையும் கண்ணீரும். அதற்கு காரணமானவனுக்கு உரிய தண்டனை கொடுக்க நினைக்கும் அண்ணனையும் அத்தானையும் நினைத்து பெருமிதம் கொண்டாள். சரி நிதின், எப்படியாச்சும் சிஸ்டரோட மனநிலைய நீதான் மாத்தி கொண்டு வரணும். அவங்க இன்னும் வேலைக்கு வரலையேன்னு யோசிச்சப்பதான் பிரபா கால் பண்ணி உன்கிட்ட பேச சொன்னா. சரி, நீ எப்ப வேணாலும் என்னை கூப்பிடு, நான் கிளம்புறேன் என்றவனுடன் நிதினும் வந்து கதவை திறக்க வெளியே கண்ணீருடன் நின்ற பிரபாவை கண்டதும் திகைத்தான். பிரபா, நீ என்று இழுக்க, எல்லாத்தையும் நானும் கேட்டேன் அண்ணா. அந்த பொறுக்கிங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். சட்ட வழியா கொடுக்க முடியலனா நீங்களாச்சும் கொடுக்கணும். அதான் ஒரு நல்ல மனுஷனுக்கான கடமை சொல்லிவிட்டு இறங்கி சென்று விட்டவளை பார்த்து மலைத்து நின்றனர் இருவரும். சரவணன் விடைபெற அறைக்குள் வந்து கட்டிலில் அமர்ந்தான் நிதின்.
சகியை பார்க்க வேண்டும். சாதனாவிடம் அவளுக்கு நான் இருக்கிறேன் என்று தன் மனநிலையை சொல்ல வேண்டும் என்று மனம் துடித்தது. ஆகாஷ், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீயும் ஒரு தாய் வயித்துல பிறந்தவன் தானே. எப்படி இப்படியெல்லாம் ஒரு பொண்ணை சிதைக்க உனக்கு மனசு வந்துச்சு? இது என் சகிக்கு மட்டும் இல்லாம வேறு எந்த ஒரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு கொடுமை நடந்தாலும் என் மனசு இப்படிதான் கொதிச்சிருக்கும். எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நல்லவன் மாதிரி வெளிநாட்டுல உட்காந்துட்டா உன் மனசு உன்னை கேள்வி கேட்காதா? அது சரி, மனசுன்னு ஒன்று இருக்கிறவன் இந்த கேடு கெட்ட கொடுமைய ஏன் செய்ய போறான்? அவனே கேள்விக்கு பதிலும் கூறிக்கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தான். மனம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதால் மெல்ல தெளிய தொடங்கியது. அடுத்த நாள் சாதனாவுக்கு அலைபேசியில் அழைத்தான். அன்றும் காலையில் பணிக்கு செல்ல முரண்டு பிடித்து கொண்டு கிளம்பாமல் இருந்த சகாவை சசிகலா கெஞ்சி கூத்தாடி அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார். எனவே நிதின் நேரில் பேச வேண்டும் என்றபோது வீட்டிற்கே வரும்படி கூறினாள் சாதனா. கம்பீரமாய் உயர்ந்து நின்ற கோகுலம் அபார்ட்மெண்ட்ஸ் கேட்டின் முன்னில் பைக்கை நிறுத்திய நிதினிடம் செக்யூரிட்டி விசாரிக்க சாதனாவின் பெயரை சொல்லிவிட்டு வீட்டு எண்ணை கூறவும் அவர் லிப்டுக்கு கை காட்டினார். லிப்டுக்குள் நுழைந்து தளத்தில் இறங்கிவிட்டு வீட்டு எண்ணை பார்த்து கொண்டே நடந்தவனை கேள்வியாய் பின்தொடர்ந்தது 2 ஜோடி கண்கள். யார் இது? டிப்டாப்பா இருக்கா? யோசனையுடன் கேட்ட சரளாவிடம், அந்த பொண்ணு கூட பேங்க்ல வேலை செய்யற ஆளா இருக்கும் என்றாள் பிரவீனா. அதுதான் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துட்டு இன்னைக்கு காலையில ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருச்சே, அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வர போறாங்க என்றாள் சரளா. ஒருவேளை சின்னதை பார்க்க வந்திருப்பாங்களோ? இருக்கும் இருக்கும். அவ தழுக்கும் மினுக்கும். பெரிய பொண்ணு வர்றதும் போறதும் தெரியாது. சிறுசு திமிரு பிடிச்சது. நாம எதுனாச்சும் கேட்க போனா என்னவோ காணக்கூடாதவங்களை கண்டது போல பட்டும் படாம பதில் சொல்லிட்டு ஓடிட வேண்டியது. சாதனாவை குறை சொல்வது காலிங் பெல்லை அமர்த்திவிட்டு காத்திருந்த நிதின் காதிலும் விழுந்தது. மற்றவர்களின் குறை தேடி அலைவதே சில பெண்களுக்கு வேலையாக போய்விட்டது என நினைக்கும் போதே கதவை திறந்து புன்னகைத்தாள் சாதனா. வாங்க நிதின் என்றவளிடம் பதிலுக்கு ஒரு புன்னகையை சிந்திவிட்டு உள்ளே நுழைந்தான் நிதின். பந்தை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த ஸ்ரீகுட்டி அவனை கண்டதும் நாணத்துடன் வேகமாய் சென்று சோஃபாவின் பின்னால் ஒளிந்து கொண்டு சிறிது தலையை நீட்டி எட்டி பார்த்தது. அவள் செய்கையில் மனம் சற்று லேசாக வா என்பது போல் தலையசைத்து அழைத்தான். அவள் தலையாட்டி வரமாட்டேன் என்பது போல் மறுக்க அந்த சோஃபாவில் போய் அமர்ந்தவனின் எதிரில் வந்து அமர்ந்தாள் சாதனா. அடுக்கலையில் இருந்து கையை துடைத்துக் கொண்டே வந்த சசிகலா, வாங்க தம்பி, காஃபி எடுத்துட்டு வரேன் என்று கூறவும், பரவாயில்லம்மா அப்புறம் கொடுங்க எனவும் அவரும் சாதனாவின் அருகே அமர்ந்து கொண்டார். அவரவர் மனசுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்க மௌனமாய் நொடிகள் கடந்து கொண்டிருந்தது. எப்படி பேச்சை தொடங்குவது என யோசித்துக் கொண்டிருந்தவனை பின்னிலிருந்து ஒரு பிஞ்சு விரல் சுரண்டி அழைக்க அவன் நிமிர்ந்து பார்க்கவும் மீண்டும் சோஃபாவின் பின்னில் அமர்ந்து தன்னை மறைத்து கொண்டது ஸ்ரீகுட்டி. குழந்தையின் விளையாட்டில் மூவரும் புன்னகைக்க அப்போதுதான் அவளுக்கு சாக்லேட் கொண்டு வந்தது நினைவில் வர, ஸ்ரீகுட்டி இங்கே வா, உனக்கு ஜெம்ஸ் பிடிக்குமா? பாக்கெட்டில் இருந்து பெரிய ஜெம்ஸ் பாக்கெட்டை எடுக்கவும் கண்கள் மின்ன ஆர்வத்துடன் வெளியே வந்தவள் சாதனாவின் அருகே போய் நின்று கொண்டு அவள் முகத்தை பார்த்தாள். அவள் வாங்கிக்கோ எனவும் ஆவலுடன் நிதினை நோக்க, இங்கே வா. அருகில் அழைத்தவனிடம் தயக்கத்துடன் சென்றவளை எடுத்து மடியில் அமர்த்தி கொண்டார் நிதின். அவளை தொடும்போது இவள் என் சகியின் உதிரத்தில் வளர்ந்தவள் என்பது ஒரு பரவசத்தை கொடுக்க குழந்தையின் கையில் பாக்கெட்டை கொடுத்துவிட்டு கன்னத்தில் முத்தமிட்டான். அவனும் திரும்பி முத்தமிடுவதற்காய் கன்னத்தை காட்ட அந்த பிஞ்சு உதடுகள் அவன் கன்னத்தில் ரோஜா பூவாய் அழுந்து எழுந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த சசிகலாவின் கண்கள் கலங்க சாதனாவின் மனமும் நெகிழ்ந்திருந்தது. என்னதான் வேண்டாத வரவாய் பூமிக்கு வந்திருந்தாலும் தாய் தந்தை அரவணைப்பின்றி வாழும் அந்த குழந்தையை எந்த வெறுப்புமின்றி அன்போடு அவன் முத்தமிட்டது அவர்களுக்குள் 1000 நம்பிக்கையை விதைத்தது. அவன் மடியில் அமர்ந்து பாக்கெட்டை பிரிக்க முயல அதை வாங்கி பிரித்து கொடுத்தான் நிதின். குட்டி வட்ட நிலவாய் வண்ணத்தில் பளிச்சிட்ட மிட்டாய்களை வேகமாய் அவளுக்கு பிடித்த கலரில் எடுத்து வாய்க்குள் போட்டுக்கொண்டவள், சூப்பரா இருக்கு என்று தலையாட்டி கொண்டே அவன் வாயிலும் ஒன்றை திணித்தாள். அம்மா உனக்கு வேணுமா? அவனிடம் இருந்து இறங்கி சாதனாவின் வாய்க்கருகில் கொண்டு சென்றவள் அவள் வாயை திறக்கும்போது கையை பின்னுக்கு இழுத்து, தத மாட்டேன் என்று நிதினிடம் ஓடி சென்று அவன் மடியில் அமர்ந்து கொள்ள மூவரும் சிரித்தனர். ஸ்ரீகுட்டி, அம்மாக்கு சாக்கி தராட்டி டூ விட்டுருவேன், பரவாயில்லையா? சாதனா கேட்க 2 கண்ணையும் உருட்டி வேண்டாம் என்று தலையாட்டி கொண்டு வேகமாய் அவளிடம் வந்து மடியில் அமர்ந்து கொண்டது. ஸ்ரீகுட்டி ரொம்ப கியூட்டா துரு துருன்னு இருக்கா.
நிதின் சொல்லவும் புன்னகைத்த சசிகலா, ஆமா தம்பி, அப்படியே சஹா சின்ன வயசுல இருந்த மாதிரி என்று தொடங்கியவர் சற்றென்று வார்த்தையை நிறுத்தி கொண்டு அவனை பார்த்து விழிக்க புன்னகைத்தான். ஏமா நிறுத்திட்டீங்க? சஹிக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கும் சொந்தம்தான். தம்பி, நீங்க சொல்ல வர்றது? சஹியை மட்டும் இல்லை, அவ பெத்த குழந்தையும் எனக்கு வேணும். தருவீங்களாம்மா? நேரடியாய் விஷயத்துக்கு வந்தவனை திகைப்பும் மகிழ்வுமாய் பார்த்தனர். தம்பி, எதுக்கும் நல்லா யோசிச்சு அவர் இழுக்க, நிறைய யோசிச்சிட்டேம்மா. அது என் சஹி எனக்கு வேணுமா வேணாமாங்கிற யோசனை இல்லை. அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன ஆகாஷுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நிறைய யோசிச்சிட்டேன். கண்களில் கோபம் மின்ன அழுத்தமான குரலில் கூறியவனை கண்டு அவர்கள் கண்கள் பணித்தது. நிதின், நீங்க அவளை ஏத்துக்க சம்மதிச்சாலும் சஹா அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு ஒத்துக்க மாட்டா. அவ மனசை மாத்த நீங்க நிறைய போராட வேண்டி வரும். தெரியும் சாதனா, அவ என்னை ஏத்துக்கிற வரைக்கும் விட மாட்டேன் என்றவனின் குரலில் உறுதி இருந்தது. காதலிச்ச பொண்ணுக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுக்கு உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்கு எனவும் அவர்கள் என்னவென்பது போல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, எனக்கு ஆகாஷ் பத்தின முழு டீட்டெயில்ஸ் வேணும் என்றவனை திகைப்பும் சந்தோஷமுமாய் பார்த்தனர். அம்மா, பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ணும்போது அவங்க பயந்து விலகி போனா அதையும் சில ஆண்கள் தனக்கு சாதகமா எடுத்துக்கிறாங்க. அவங்கள தட்டி கேட்டு குரல் உயர்த்தினா அதுக்கு பழி வாங்குறேங்கிற பேர்ல அவங்க வாழ்க்கையே சிதைக்க பாக்குறாங்க. ஒரு பாவமும் அறியாத, எதிலையுமே சம்மந்தப்படாத என் சஹி வாழ்க்கைய சீரழிச்ச அந்த ஆகாஷ் தண்டிக்கப்பட வேண்டியவன். அது சட்டத்தோட வழியில நடக்கலைனா நம்ம வழிக்கு சட்டத்தை எடுத்துக்க வேண்டியதான் என்றவனின் கண்களில் ஒரு வெறி மின்னியது. தம்பி, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தப்ப எனக்கு ஒரு மகன் இல்லையேன்னு நான் ரொம்ப கலங்கினேன். நீங்க சொல்றத கேட்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ற சசிகலா கண்ணை துடைத்து கொள்ள, சாதனா புன்னகையுடன் அவளுக்கு தெரிந்த ஆகாஷ் பற்றிய விவரங்களை சொல்லத் தொடங்கினாள். அற்ப நேர ஆசைக்காய் ஆயுள் தண்டனையை பின்னுக்கழித்து வெற்றி கொண்ட மிதப்பில் வெறியாடும் மானிடனே, உன்னை பெற்றதற்காய் மனம் வெறுத்து தோல்வியில் தலை குனிகிறாள் உன் தாய். அவளும் ஒரு பெண்தான் என்பதை நீ மறந்து போனதால். அத்தியாயம் 17. நாட்கள் கடந்திருக்க காரை சர்வீஸ் சென்டரில் விட்டுவிட்டு பேருந்து நிலையத்திற்கு வந்து நின்றாள் சஹானா. சர்வீஸ் விட வேண்டிய கிலோமீட்டரை தாண்டி வெகு நாட்களாகி இருந்தது. வங்கிக்கு செல்வதற்கான பேருந்தை எதிர்பார்த்து காத்திருந்தவளின் கண்கள் சில நாட்களின் வழக்கம் போல இன்றும் ஆவலுடன் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து தேடியது. காணாததால் ஏமாற்றத்துடன் விழித்தாழ்ந்தது. அவளுக்கே அவளை நினைத்து எரிச்சலாய் வந்தது. நிதினை அன்று வங்கியில் கண்டது முதல் எங்காவது ஒளிந்து நின்று தன்னை பார்க்கிறானோ என்று பயத்துடன் தேடத் தொடங்கும் பார்வை முடிவில் அவனை காணாமல் ஏமாற்றத்தை உணர்வதை நினைத்து கோபமாய் வந்தது. அவளுக்கான பேருந்து அதிக கூட்டம் இல்லாமல் வர ஏறி காலியான சீட்டில் ஜன்னல் அருகே அமர்ந்து கொண்டாள். அருகில் யாரோ அமர்ந்ததை உணர்ந்தாலும் திரும்பவில்லை. ஜன்னலில் வெளியே வெறித்தவள் மனம் பல நினைவுகளில் சிக்குண்டு தவித்தது. அவனை பார்க்கவே கூடாது, அவன் கண்ணில் படாமலேயே வாழ்ந்திட வேண்டும் என்று சேர்த்து வைத்த வைராக்கியம் எல்லாம் குறையத் தொடங்கியது போல் தோன்றியது. அவன் மீது கொண்டிருந்த ஆழமான காதலை மனதிற்குள் பூட்டி வைத்து அனுதினமும் தன்னில் கரை படிந்ததை நினைத்து அருவறுத்து ஒரு கூட்டிற்குள் ஒளிந்து கொள்ள துடித்தவள் மனம் அவனை இங்கு கண்டது முதல் நீரு பூத்த நெருப்பாய் கனன்று கொண்டிருந்தது. தனக்கு நடந்ததை அவன் அறியக்கூடாதென்று பயந்தாலும் தன்னை இங்கு கண்ட பின்னும் தன்னை பற்றி எதுவும் விசாரிக்கவில்லையே என்று வலிக்கவும் செய்தது. அவன் கண்ணில் மீண்டும் பட்டுவிடக்கூடாதென்று நினைத்து அவனையே தேடிக்கொண்டிருக்கிறாள். ரூபன், ஏண்டா மறுபடியும் என் கண்ணில் பட்ட? இவ்வளோ நாள் உன்னை பார்க்கவோ நினைக்கவோ கூடாதுதான் கடிவாளம் போட்டு வச்சிருந்த மனசு இப்போ உன்னை தேடி அழுகுதே. உன்னோட புனிதமான காதலை கலங்கப்பட்ட என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? அதுக்கான தகுதியை நான் இழந்துட்டேன்னு மனம் ஏதேதோ அரற்றிக் கொண்டிருக்க கண்களில் நீர் திரையிட்டது. அக்கா, உங்ககிட்ட சில்லறை இருக்கா? அருகில் கேட்ட குரலில் நிமிர்ந்தவள் திகைத்தாள். சரியா சில்லறை கொடுக்கலனா கண்டக்டர் திட்டுவாரு. அவசரமா வந்ததுல சில்லறை எடுக்காம வந்துட்டேன். உங்ககிட்ட இருக்குமா? 500 ரூபாய் நோட்டை நீட்டியவளை கண்டு புன்னகைத்தவள், எங்க போகணுமா? நான் டிக்கெட் எடுக்கிறேன் என்று கூற, அச்சோ வேண்டாம், சில்லறை கொடுத்தா போதும் என்று அவள் தயங்க, அக்கான்னு சொல்ற, ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்தா நான் என்ன குறைஞ்சிடவா போறேன் எனவும் அவள் தயக்கமாய் புன்னகைக்க, எந்த ஸ்டாப்மா என்றாள். மீண்டும் பஸ் ஸ்டாண்ட் தாங்கா என்றாள் அவள்.
கண்டக்டரிடம் 2 டிக்கெட்களை பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்கியவள் ஒன்றை அவளிடம் நீட்ட, தேங்க்ஸ் அக்கா என்றாள் சிரிப்புடன். அந்த சிரிப்பும் முகமும் அவளை நல்ல பரிச்சயம் உள்ளது போல் தோன்ற யார் என்று நினைவில் வரவில்லை. உன் பேர் என்னம்மா? உன்னை எங்கேயோ பார்த்தது போல இருக்கே என்றாள். அப்படியா சிஸ், நான் இங்க திருப்பூர் தான், என் பேரு பிரபா என்றவள் அவளை ஆவலுடன் நோக்கி, இந்த சேலை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு சிஸ் எனவும், அப்ப நான் அழகா இல்லைன்னு சொல்ல வரியா என்று புன்னகைக்க, அச்சோ அக்கா, நீங்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கீங்க என்றாள் புன்னகையுடன். தேங்க்ஸ்மா என்றவளிடம், உங்க பேரை சொல்ல மாட்டீங்களா அக்கா என்றாள் உரிமையுடன். பார்த்த சிறிது நேரத்தில் இப்படி உரிமையாய் பேசிக்கொள்ளும் அளவுக்கு ஒரு ஒட்டுதல் வந்ததை எண்ணி இருவருக்குமே ஆச்சரியமாய் இருந்தது. என் பேரு சஹானா என்றவளிடம், வாவ், உங்களை போலவே நைஸ் நேம் என்றவள். எங்கேயாச்சும் ஒர்க் பண்றீங்களா என்றாள். ஆமாம்மா, நீ எந்த காலேஜ் படிக்கிற எனவும், காலேஜா நானா என்றவள். டிவி அதிகமாக பார்ப்பேன், நான் டிகிரி முடிச்சு என் மிஸ்டருக்கு கழுத்தை நீட்ட வெயிட்டிங் அக்கா நாணத்துடன் அவள் கூற, ஹோ, பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா தெரியுறமா, என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் என்றாள் சஹானா புன்னகையுடன். அக்கா, நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பழகுறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைனா உங்க ஃபோன் நம்பர் தரீங்களா அவள் கேட்கவும் திகைத்தவள். ஃபோன் நம்பர் இழுத்தவள். நான் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், சில நேரம் ஃபோன் எடுக்கவே மாட்டேன், அதுக்கு உனக்கு ஆட்சேபணம் இல்லைனா நம்பர் தரேன் என்றவள். அவள் சிரிக்கவும் அவள் என்னை கூற மிஸ்டு கால் கொடுத்துவிட்டு பிரபா என்று பதிந்து வைத்தாள். இருவரும் ஒன்றாய் இறங்கி பேசிக்கொண்டே நடந்தனர். அவசரமாய் கையை திருப்பி டைம் பார்த்த சஹாவிடம், ஓகே அக்கா, நான் பக்கத்தில் உள்ள பியூட்டி பார்லருக்கு போகிறேன், நீங்கள் டைம் ஆச்சுன்னா கிளம்புங்க அக்கா, பாய் எனவும், ஓகே பிரபா, பாய்மா என்றவள் விடை பெற்று வேகமாய் எட்டு வைத்து வங்கியை அடைந்தாள். குவிந்து கிடந்த வேலைகள் எப்பொழுதும் போல் அவளை அதற்குள் ஆழ்த்திவிட வயிறு பசிக்கவே நிமிர்ந்து டைம் பார்த்தவள், அட 2 மணி ஆயிடுச்சா என்று எழுந்து சாப்பிட கிளம்பினாள். அவர்களுக்கான அந்த அறையில் நீள்வட்டமான மேஜையை சுற்றி அமர்ந்து சிலர் உணவருந்திக் கொண்டிருக்க சரவணனும் இருந்தான். அவனை கண்டதும் எப்பொழுதும் போல மனதில் ரூபனை பற்றிய கேள்வி முளைக்க, இவனிடம் ரூபனை பற்றி கேட்டுவிடலாமா? தவித்த மனதை கட்டுப்படுத்தி நாற்காலியில் அமர்ந்தாள். அவளது குழம்பிய முகத்தையும் தயக்கத்தையும் சரவணன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவனும் அலுவல் சம்பந்தமான விஷயங்கள் தவிர வேறு எதையும் அவளிடம் பேசியதே இல்லை. மனதை பிறண்டிய கேள்வியை ஒதுக்க முடியாமல், ச்சே, ரூபனை பத்தி எப்படி கேட்பது? கேட்டா என்ன நினைப்பான்? ஒருவேளை அவனிடம் நான் விசாரித்ததை சொல்லி அவன் மீண்டும் என்னை காண வந்து விட்டால் என்ன செய்வது? அரற்றிய மனதைக் கண்டு அதன் பிம்பம் கேலியாய் சிரித்தது. இப்பொழுது என்னதான் உன் பிரச்சனை? ரூபன் உன்னை காண வரவில்லை என்பதா? உன்னை கண்டும் ஏன் பேசாமல் இருக்கிறான் என்பதா? எனக்கு என்ன பிரச்சனை? அவன் என் முன்னில் வரக்கூடாது என்றுதானே நானும் நினைக்கிறேன். ஆனாலும் இந்த மனது ஏன் இப்படி அலைப்பாகிறது? அவன் வாழ்க்கையில் இனி நான் இல்லை என்று மூளை நினைத்தாலும் மனது அவனை காண துடிக்கிறதே. டிஃபன் பாக்ஸை திறந்து வைத்து யோசனையில் ஆழ்ந்தவள் அருகில் ஒலித்த குரலில் நிமிர்ந்தாள். மேடம் திரும்பியவள், சொல்லுங்க சரவணன் என்றாள். இல்ல, ரொம்ப நேரமா ஏதோ யோசனையிலே இருக்கீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா? அக்கறையோடு கேட்டவனிடம் என்ன சொல்வதென்று விழித்தவள், அதுவா, வந்து ஒன்றும் இல்லை, சும்மாதான். நீங்க சாப்பிட்டீங்களா? ஆச்சு மேடம் என்றவன் காலியான சாப்பாட்டு பையை எடுத்துக்கொண்டு நகர்ந்தான். சஹாவின் தடுமாற்றம் அவள் என்ன யோசித்திருப்பாள் என்று அனுமானத்தை கொடுக்க மெல்ல புன்னகைத்து கொண்டான். அவளிடம் அலுவலை தவிர வேறு எதையும் பேசக்கூடாது, கேட்கக்கூடாது என்பது நிதினின் உத்தரவாயிற்றே. உணவு இடைவேளை நேரமானதால் வங்கியில் கூட்டம் குறைவாயிருக்க தனது சீட்டிற்கு வந்தவன் சிறிது நேரம் கழித்து கல்யாண அழைப்பிதழை எடுத்துக்கொண்டு மேனேஜர் சாந்தமூர்த்தியின் அறைக்குள் நுழைந்தான். அவர் தொலைபேசியில் யாரிடனோ உரையாடிக் கொண்டே உட்கார சொல்லி சீட்டை காட்டினார். அவர் பேசி முடித்ததும் கல்யாண விஷயத்தை கூறி அழைப்பிதழை கொடுக்க புன்னகையுடன் பெற்றுக்கொண்டு அட்வான்ஸாய் வாழ்த்தினார். இன்டர்காமில் சஹானாவை அழைத்தவர் பொதுவாய் கல்யாண விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்க அவனும் சொல்லிக் கொண்டிருந்தான். கண்ணாடி கதவின் முன்னில் நின்றவளை, வாமா சஹானா என்றவர் அலுவல் சம்பந்தமாய் பேசிவிட்டு, நம்ம சரவணனுக்கு கல்யாணமா, கூடிய சீக்கிரமே கல்யாண விருந்து கொடுக்க போறாரு, நீ எப்ப எங்களுக்கு அழைப்பு வைக்க போற என்று கேட்கவும் அவள் முகம் சட்டென்று இருண்டு போக சரவணன் கவனித்து விட்டான். சார், நம்ம ஆஃபீஸில் எல்லாரும் வரணும், அதுக்கு நீங்கள் தான் பெர்மிஷன் கொடுக்கணும் என்றான். அது எப்படி சரவணன், நீங்கள் 12 நாளில் மேரேஜ் வச்சா
வங்கிக்கு விடுமுறை கொடுக்க முடியாதே என்று சிரித்தவர், நாங்கள் நிச்சயமா வந்துடுவோம், நீங்க சந்தோஷமா கல்யாண வேலையை கவனிங்க என்றார். மேடம், நீங்களும் கண்டிப்பா வரணும் என்றவன் சஹானாவுக்கும் அழைப்புதலை கொடுக்க அவள் அமைதியாய் வாங்கிக் கொண்டு தலையாட்டி தனது கேபினை நோக்கி நகர்ந்தாள். அடுத்த நாள் விடியலை உணர்ந்தும் எழுந்து கொள்ளாமல் படுத்தே கிடந்தவளை வந்து எழுப்பினார் சசிகலா. குளித்து தலையில் டவலை சுற்றி கொண்டு நெற்றியில் பூஜை முடித்து தொட்ட விபூதியுடன் தெய்வீகமாயிருந்தார். சஹா, எழுந்திரிமா, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும்ல, சீக்கிரம் குளிச்சு இந்த புடவையை கட்டிட்டு வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க என்று சலிப்புடன் கூறியவளை, என்னடா சகாமா இப்படி சொல்ற, நீ வரலைன்னா அவளும் வரமாட்டா, உங்களை ஆசையா பெத்து வளர்த்தவளோட ஆசைக்காகவாச்சும் எழுந்து வாடா. குரல் தழுத்தழுக்க கூறவும் அதற்கு மேல் பிகு செய்யாமல் எழுந்து அமர்ந்தவள் குளிக்க தயாரானாள். பூனகையுடன் அவளுக்கான புத்தாடையை கட்டிலில் மீது வைத்துவிட்டு ஆசையாய் பெற்ற இரட்டை மகள்களின் பிறந்த நாளுக்காய் பிரத்யேகமாய் சமைக்க சென்றார். சிறிது நேரத்தில் சஹா குளித்து அன்னை கொடுத்த புது சேலையை சரி பண்ணிக்கொண்டே ஹாலுக்கு வர அங்கே சாதனாவும் ஸ்ரீகுட்டியும் புறப்பட்டு தயாராயிருந்தனர். இருவருக்கும் ஒரே போல புடவை எடுத்து கொடுத்திருந்தார் சசிகலா. தங்க நிற புடவை பாந்தமாய் தேகத்தை சுற்றி இருக்க அலங்காரம் எதுவும் இல்லாமலே அழகாய் ஜொலித்தவளை கண்கள் பணிக்க பார்த்த சாதனா, ஹாப்பி பர்த்டே சஹா என்று ஆவலுடன் எழுந்து கட்டிக்கொண்டாள். உனக்கு வாழ்த்துக்கள் உதடுகள் கூறினாலும் அவள் முகத்தில் மலர்ச்சி மட்டும் கடுகளவும் இல்லை. அன்னையின் விருப்பத்திற்கு கோவில் சென்று இருவரின் பேரிலும் அர்ச்சனை செய்து பூஜையை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து அன்னை ஆசையுடன் செய்த டிஃபனை உண்டு பால் பாயாசத்தை பேருக்கு சுவைத்து வழக்கம் போல வேலைக்கு கிளம்பிவிட்டாள். இன்னைக்கு லீவு போடேன் சஹா, எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடலாம் சசிகலா கூற, நான் எங்கேயும் வரலமா, ஈவினிங் வரும்போது காரை எடுத்துட்டு வரணும், நான் கிளம்புறேன் என்றவளிடம் அவசரமாய் வந்து அலைபேசியை நீட்டினாள் சாதனா. நரேன் லைன்ல இருக்காரு, உன்னோட பேசணுமா? விருப்பம் இல்லாவிட்டாலும் சதுவின் மனதை வருத்த விருப்பமில்லாமல் அலைபேசியை வாங்கி ஹலோவினாள். ஹலோ சஹா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், எப்படி இருக்கீங்க? பொது இடத்துல உங்க வேலையெல்லாம் செட் ஆயிடுச்சா? அக்கறையாய் விசாரித்தவனிடம் ஒன்றிரண்டு வார்த்தையில் பதில் கூறி பேச்சை முடித்து வைத்தாள். சசிகலா இடுப்பில் இருந்த குழந்தையிடம், ஸ்ரீகுட்டி, இன்னைக்கு உன் அம்மா மம்மி 2 பேருக்கும் ஹாப்பி பர்த்டே, நீ விஷ் பண்ணியா என்று கேட்க, நான் காலையிலேயே அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டேன் பாட்டி என்றாள் அவள். மம்மிக்கும் போய் விஷ் பண்ண எனவும் குழந்தை பயத்துடன், மம்மி திட்டுவா என்றது. இன்னைக்கு திட்டமாட்டா, நீ சமத்தா போய் விஷ் பண்ண பாப்போம் என்று இறக்கிவிட அது தயக்கத்துடன் சஹாவின் அருகே சென்று அவள் காலை கட்டிக்கொண்டு, ஹாப்பி பர்த்டே மம்மி எனவும் சற்றென்று பார்த்தவள் முகம் குழந்தையை கண்டதும் கசப்பை சுவைத்தது போல் ஆனாலும் எதுவும் சொல்லாமல் அவள் கையை பிடித்து அவசரமாய் மாற்றிவிட்டு, கிளம்புற என்று எரிச்சலாய் கூறி கைப்பையுடன் கிளம்பிவிட்டாள். ஸ்ரீகுட்டியின் முகம் வாடிப்போனதைக் கண்ட சசிகலா பேத்தியை வேகமாய் எடுத்துக்கொண்டு, ஸ்ரீகுட்டிக்கு பாயாசம் தரட்டுமா என்று கேட்க, மம்மிக்கு என் மேல கோபமா பாத்தி என்று கேட்க அவளை அணைத்து கொண்டவள், இல்லடா செல்லம், மம்மி இன்னைக்கு உன்னை திட்டல பாத்தியா என்று கேட்க குழந்தையின் முகம் பூவாய் மலர்ந்தது. ஆமாம் பாத்தி, மம்மி என்ன திட்டவே இல்லை என்று சந்தோஷமாய் கூறியவள், நான் அம்மா கிட்ட போதேன் என்று இடுப்பிலிருந்து இறங்கி அறைக்குள் அலைபேசி கொண்டிருந்த சாதனாவிடம் ஓடினாள். கடவுளே, என் பொண்ணு மனசுல இந்த பிஞ்ச பொண்ணா ஏத்துக்க தோணவை, உனக்கு பாலாபிஷேகம் பண்றேன் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டே வேலையை தொடர்ந்தார் சசிகலா. அலுவலகத்தில் அன்று சஹானாவின் பிறந்த நாள் என்பது அவளது ரெக்கார்டில் இருந்து தெரிந்திருக்க அனைவரும் வாழ்த்து கூறி ட்ரீட் கேட்டவர்களுக்கு பியூனிடம் சொல்லி கேக் வாங்கி கொடுத்து சமாளித்தாள். வேலையில் மனம் பதிய மறுக்க ரூபனின் நினைவு மனதை வாட்டியது. அவளது ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவன் செய்யும் அட்டகாசம் நினைவு வர பழைய நினைவுகளின் மனம் ஏங்க இயலாமையில் கண்ணில் நீரை வரவழைத்தது. பிறந்த நாளன்று முழுவதும் அவனுடன் கோவில், பார்க், மால் என்று சுத்தியது மனதில் வந்து கண்ணை கசிய வைத்தது. அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் அரை நாள் விடுப்பு எடுத்து கிளம்பியவள் அருகில் இருந்த கோவிலுக்கு சென்றாள். என்னவென்று தெரியாமலே வெகு நேரம் இறைவனை பார்த்து நின்றவள் பிரகாரத்தை சுற்றிவிட்டு அமர்ந்தாள். மனம் சற்று சாந்தி அடைந்தது போல் இருக்க அமைதியாய் கண்ணை மூடி அமர்ந்திருந்தாள். எதற்காக எனக்குள் இந்த தடுமாற்றம்? இனி என் வாழ்வில் வேண்டாம் என்று ஒதுக்கிய விஷயத்திற்காய் இத்தனை கண்ணீர் சிந்துவது ஏன்?
என் ரூபன் நன்றாக வாழ வேண்டும். அவனுக்கு நான் தகுதி இல்லாதவள். அவனை தவிக்க நினைத்த மனது இப்பொழுது ஏன் இப்படி நிலையில்லாமல் தவிக்கிறது? எனக்கு என்னவாயிற்று? நான் போட்டுக்கொண்ட இரும்பு திரையை அவனது ஒரு சந்திப்பால் எப்படி தகர்க்க முடிந்தது? விடை தெரிந்தும் தெரியாத வினாக்கள் எழுப்பிக் கொண்டு அமைதியாய் அமர்ந்திருந்தவளின் மனம் அலைபேசியின் சின்ன சினுங்களில் மெல்ல கண் திறந்தது. வாட்ஸ்அப்பில் புதியதாய் ஒரு மெசேஜ் வந்திருப்பதாய் காட்ட வெறுமனை எடுத்து பார்த்தவள் மனம் பரிச்சயமான அந்த பழைய எண்ணை கண்டதும் ஆனந்தத்தில் துள்ளியது. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஒரு அழகான பூங்கொத்துடன் ஒளிர்ந்த வார்த்தைகள் அவளது கண்களின் வழியே இதயத்தை ஸ்பரிசிக்க வெகு நாட்களுக்கு பிறகு மனம் சந்தோஷத்தில் துள்ள, உதடுகள் புன்னகைத்து கண்கள் பனித்தன. நேசிப்பதென்பது தவம், நேசிக்கப்படுவது வரம். நீண்ட காலமாய் உன் அரவங்களற்று உன் பார்வை பணியில் நனையாது தனித்திருக்கிறேன், தவித்தும் இருக்கிறேன். அப்போதெல்லாம் உன் மீது நான் கொண்ட நேசிப்பின் தவம் மட்டுமே என்னை உயிர்ப்புடன் வைத்திருந்தது. என்றாவது ஒரு நாள் உன் தரிசனம் கிடைக்கும், வரம் கிடைக்காதாவென பாலைவன பறவையாய் ஸ்நேக தாகத்தோடு காத்திருந்தேன். இப்பிரபஞ்சத்தின் பெருவெளியில் ஏதோ ஒரு மூலையில் எனக்கான வரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. பாலைவனத்தில் விழுந்திட்ட சிறு மழை துளியாய் உன் நேசத்தின் சுமை தாங்கி என்னை வந்தடைந்தது உன் வாழ்த்தென்னும் குறுந்தகவல். இன்று மீண்டும் புதிதாய் பிறந்தேன். புதியதாய் அத்தியாயம் 18. சோகமான சிலையொன்று உயிர் பெற்று வந்ததைப் போல் அலைபேசி மெசேஜை வாசித்து புன்னகையுடன் எழுந்து நடந்தவளை கோவில் தூணில் பின்னிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த நிதினின் மனதில் அவள் மனதை மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கை விதை வேகமாய் வளர்ந்தது. காலையில் அவள் கோவிலுக்கு கிளம்பியது முதல் அவள் அறியாமல் அவளுடனேயே சுற்றி கொண்டிருக்கிறான். 3 வருட பிரிவின் தவிப்பை இப்பொழுது அவனுக்கு தெரியாமல் எட்டி நின்றாயினும் அவளை பார்த்து கழித்து கொண்டிருப்பதே பெரிய சமாதானமாயிருந்தது. அவள் வீட்டிலிருந்து கிளம்பி திரும்பி செல்லும் வரை அவனுக்கு தெரியாமல் ஒரு நாளில் ஒரு முறையேனும் மறைந்திருந்து பார்த்து விடுவான். அவளது பார்வை இலக்கில்லாமல் எதையோ தேடிக்கொண்டிருப்பதன் காரணமும் அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. தவிக்கட்டும், நேசத்திற்கு முன்னால் மற்ற எதுவும் காணாமல் போய்விடும் என்பது உண்மையானால் எந்த தவறும் செய்யாமல் தனக்குத்தானே அமைத்து கொண்ட இரும்பு சிறையில் இருந்து அவள் வந்தே ஆக வேண்டும். அவளது வீம்பும் வைராக்கியமும் என்னை காணாமல் தேடியலைந்து தவிடு பொடியாய் சிதறி போகட்டும். உன் வேதனைகளை என் தோளில் இறக்கி நிம்மதியாய் என் மடி சேரும் காலம் வரும் சஹிமா. அந்த நாளுக்காய் காத்திருக்கிறேன். மனதிற்குள் நினைத்து கொண்டவனின் கண்கள் வேதனையில் கசிந்தன. என்னை காணாமல் ஒரு நாளிலேயே தவித்து புலம்புபவள் இப்பொழுது தவிர்க்க நினைக்கும் அளவிற்கு மனது வெறுத்து போக காரணமாய் இருந்தவனை அழிக்காமல் விடமாட்டேன். ஆகாஷ், உனக்கான அழிவு வெகு தூரத்தில் இல்லை. யோசித்துக் கொண்டிருந்தவன் சஹானா அந்த பக்கம் வருவதை கவனித்து வேகமாய் தூணில் பின்னால் ஒளிந்தான். அவள் கிளம்பியதும் தானும் கிளம்பினான். கம்பெனியில் முக்கியமான வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டான். பிரபாவின் கல்யாணத்திற்கு 1 வாரமே இருந்ததால் முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தன. முன்னை போல தனிமையில் ஒதுங்காமல் தங்கையின் கல்யாணத்திற்கு எல்லாவற்றிலும் முன்னில் நின்று கவனித்துக் கொள்ளும் மகனைக் கண்டு மீனாட்சிக்கு மிகுந்த சந்தோஷம். என்ன அண்ணி, கல்யாண குஷியில இந்த நாத்தனார மறந்துட்டியா? பிளவுஸ் எல்லாம் தச்சு வாங்கிட்டியா? அலைபேசியில் ஆனந்தி கேட்டுக்கொண்டிருந்தாள். உன்னை எப்படி மறப்பேன் ஆனந்தி? அங்க வந்தா நீதானே எனக்கு எல்லாம். அப்புறம் அத்தைக்கும் மாமாக்கும் என்ன சமையல் பிடிக்கும்னு சொன்னியோ அதெல்லாம் செய்து பழகிட்டேன். இப்ப அவருக்கு பிடிச்சதையெல்லாம் டெய்லி செஞ்சு பழகிட்டு இருக்கேன். சொல்லும் போதே நாணம் எட்டி பார்க்க ஆனந்தி சிரித்தாள். பரவாயில்லையே, கல்யாணம் முடிஞ்சு வந்த கையோட எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டே கைக்குள்ள போட்டுக்க போறேன்னு சொல்லு. அப்படியெல்லாம் இல்ல, எல்லாருக்கும் பிடிச்சது போல நடந்துக்கணும் இல்லையா? அதுக்குதான். எங்க எல்லாரையும் சரி கட்டினாலும் உன் மாமியார் வாய அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்று ஆனந்தி சிரிக்க, ஹேய் என்ன என் அத்தையை அப்படியெல்லாம் சொல்லாத என்று அதட்டினான் பிரபா. பாருடா, அதுக்குள்ள அத்தை மேல பாசம் வலியுது. நீ பொழைச்சுக்குவ என்று சிரிக்கவும் பிரபாவும் சிரித்தாள். அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே அங்கு வந்த மீனாட்சி, என்ன சொல்றா என் மருமக என்றார். சும்மா பேசிட்டு இருந்தோமா என்றவள். ஆனந்தி, உன் அத்தைக்கு பேசணுமா, கொடுக்கிறேன் என்று நீட்டினாள். அவளிடம் சிறிது நேரம் கல்யாண விஷயங்களை பேசிவிட்டு வைத்த மீனாட்சி புன்னகையுடன் மகள் அருகே அமர்ந்தாள். அண்ணி கல்யாணத்துக்கு போட உனக்கு 6 வாங்கி வச்சிருக்காங்களாம். என்னதான் கராரா பேசினாலும் இதுல எல்லாம் சரியாத்தான் இருக்காங்க. ஆனந்தி சொன்னாமா,
என் பையனுக்கும் நல்ல வசதியான இடத்துல பொண்ணு பார்த்து சீர்சனத்தை எல்லாம் வாங்கி ஊரே மெச்சுறது போல பிரம்மாண்டமா கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசையா இருக்கு. கண்கள் விரிய ஆவலுடன் அன்னை பேசிய பேச்சை கேட்டதும் அவளுக்குள் அலாரம் அடித்தது. அம்மா, இப்ப எதுக்கு இந்த பேச்சு? வசதியான பொண்ணு இந்த வீட்டு மருமகளை வரதை விட அண்ணனுக்கு பிடிச்ச பொண்ணு எனக்கு அண்ணியா வரணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு. கல்யாணம் எல்லாம் ஆயுள் கால பந்தம், மனசோட பிடித்தம் ரொம்ப முக்கியமா என்றவளை யோசனையுடன் பார்த்தார். நான் யதார்த்தமா தானே சொன்னேன், நீ எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? சரி, அண்ணா வந்ததும் காஃபியோட அடதோசை ஊத்தி கொடு, நான் அம்மன் கோயில்ல விளக்கு போட்டு வந்துடுறேன் என்றவர் கிளம்பினார். சிறிது நேரத்தில் நிதின் வீட்டிற்கு வரவும் அவனுக்கு காஃபி அடை என்று கவனித்தவள் ஒன்று போதும் என்று விட்டு அமைதியாய் சாப்பிட்டவனை யோசனையுடன் பார்த்தாள். அண்ணா, அதுக்கப்புறம் அவங்கள நீ பார்க்க போனியா? அவளது கேள்வி புரியாமல், யாரம்மா என்றான். அண்ணிய. அப்படி சொல்லலாம் தானே என்றால் தயக்கத்துடன் அவன் முகம் நோக்கி. அந்த கேள்வியில் புன்னகைத்தவன், தாராளமா சொல்லலாம். உனக்கு அண்ணின்னு ஒருத்தி வந்தா அது அவ மட்டும்தான் என்றான். அண்ணி பேர் என்ன? மறுபடியும் அவங்கள பாத்தியா? தினமும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் அண்ணி பேரும் அவளை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கும். சஹானா. பெயரை அழகாய் உச்சரித்தவன் மனதிற்குள் இனிமையாய் உணர அது முகத்தில் பிரதிபலித்தது. சஹானா, இந்த பேரை நான் கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டன என்றவளுக்கு அந்த சந்திப்பு மனதில் வர, அண்ணா அண்ணி போட்டோ வச்சிருக்கியா என்றாள் ஆவலுடன். சஹாவின் பிறந்த நாளன்று அவளுக்கு தெரியாமல் ஒளிந்து நின்று எடுத்த புகைப்படத்தை அவன் காட்ட அவள் கண்கள் விரிந்து வியப்புக்கு சென்றது. அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தவள் அழகாய் தலை சாய்த்து கூந்தலை ஒதுக்கி அப்படியே கிளிக்கி இருந்தாள். வாவ், இவங்களா அண்ணி? இவங்கள நான் மீட் பண்ணிருக்கேனே என்றவள் அவர்களின் சந்திப்பை கூற நிதினுக்கு சந்தோஷமாய் இருந்தது. இப்படி தேவதை போல இருக்கிற பொண்ண சீரழிக்க அந்த சைத்தான்களுக்கு எப்படி மனசு வந்துச்சோ? அவங்கள சும்மா விடக்கூடாதுனா என்றவளின் கண்கள் கலங்கி இருக்க நிதினின் முகமும் இறுகியது. நிச்சயம் விட மாட்டேன், ஆல்ரெடி அதுக்கான வேலையில நான் இறங்கிட்டேம்மா என்றான் அவன். அண்ணி அந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்து உன்னோட சந்தோஷமா வாழணும் அண்ணா. அதான் நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிச்சயம் உன் பிரார்த்தனை பழிக்கும் பிரபா என்றவன் அவள் தோளில் தட்டி கொடுத்து, சஹி உன்னோட நல்லா பேசியிருக்காளே, ஒன்று பண்ண, அவளை உன் மேரேஜுக்கு இன்வைட் பண்ண என்றான். ஏதோ யோசித்துக் கொண்டே, ஓகே அண்ணா, நாளைக்கு மீட் பண்ணிடுறேன் என்றாள் பிரபா சந்தோஷத்துடன். சொன்னது போல அடுத்த நாள் எதிர்ச்சியாய் அவளை அலைபேசியில் அழைப்பது போல் விழித்தாள். அந்த நேரம் சஹானா சற்று ஃப்ரீயாக இருக்க இவள் பெயரை கண்டதும் புன்னகையுடன் எடுத்தாள். ஹாய் அக்கா, ஹவ் ஆர் யூ? என்ன நினைவிருக்கா? பிரபா அன்னைக்கு பஸ்ல மீட் பண்ணாமே என்று தன்னை நினைவுபடுத்தியவளிடம், ஹாய் பிரபா, ஐம் ஃபைன், வாட் அபவுட் யூ என்றாள் புன்னகையுடன். அப்பா, நினைவிருக்கா? எங்க மறந்துருப்பீங்களோன்னு நினைச்சேன். என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தேன், அப்படியே உங்களையும் பார்க்க தோணுச்சு. நீங்க இப்ப ஃப்ரீயா அண்ணி? எந்த ஆஃபீஸ்னு சொன்னா நானே வந்துடுறேன் என்றாள் பிரபா. அட, என்ன திடீர்னு அக்கால இருந்து அண்ணின்னு ப்ரமோஷன் கொடுத்துட்ட என்று அவள் எடுத்து கேட்கவும் தான், சாரிக்கா, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் என்று தன்னைத்தானே தலையில் குட்டி கொண்டாள். சரி, நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன், வாமா என்றவள் வங்கியின் பெயரை கூறினாள். அவள் எந்த நேரத்தில் ஃப்ரீயா இருப்பாள் என்ற தகவலை சரவணனிடம் இருந்து பிரபா வாங்கியிருந்தாள். சஹானா கூறியது போல் வங்கிக்குள் நுழைந்தவள் முன்னில் இருந்த கேபினில் அமர்ந்திருந்த சரவணனிடம் கண்ணிலேயே பேசிவிட்டு மாடிக்கு சென்று சஹானாவை கண்டு அன்பும் ஆசையுமாய் கல்யாண அழைப்பிதழை கொடுத்தாள். பிரபா சரவ் இன்வைட்ஸ் என்று அவர்களின் நட்புகளுக்காய் இருவரும் சேர்ந்து அழைப்பது போன்று பிரத்யேகமாய் அடிக்கப்பட்ட அழைப்பிதழ் அது. அதில் குடும்பத்தை பற்றிய விவரம் எதுவும் இல்லாமல் மண்டபம், தேதி போன்ற விவரங்களே இருந்தன. இன்விடேஷன் ரொம்ப அழகா இருக்கு பிரபா என்றவளிடம், என் அண்ணன் செலக்ஷன் எல்லாமே அழகா இருக்கும்க்கா என்றவள், நிச்சயம் என் கல்யாணத்துக்கு வருவீங்க தானே? உங்களை ரொம்ப எதிர்பார்ப்பேன் அக்கா. எனக்கு அக்கா தங்கையெல்லாம் இல்லை, உங்களை பார்த்ததுலேருந்து ஏதோ ரொம்ப நாள் பழகின சொந்தம் போல ஒரு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வருவீங்களா அக்கா என்றாள் ஆவலுடன். இது என்ன இப்படி கட்டாயப்படுத்தி அழைக்கிறாளே என நினைத்தாலும் பிரபாவின் முகம் அவளுக்கு மிகவும் நெருக்கமாய் தோன்றியது. அவளது அன்பும் யதார்த்தமான பேச்சும் பிடிக்கவே மறுக்க தோன்றாமல் புன்னகைத்தாள். கல்யாண தேதியை கண்டதும், அட, இந்த தேதியில தானே சரவணனுக்கும் கல்யாணம் என நினைத்தாலும் அந்த சரவணன் தான் இந்த சரவ் என்று தோன்றவில்லை. அந்த கல்யாணத்திற்கு செல்லாமல் இருக்க காரணத்தை தேடிக் கொண்டிருந்தவளுக்கு இது போதுமாயிருந்தது.
மேலும் 2 நாட்கள் ஓடியிருக்க சாதனா அவளது வேலை சம்பந்தமாய் சில டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க பாலக்காடு சென்றவள் அப்படியே 2 நாட்கள் நரேனின் வீட்டில் தங்கிவிட்டு வருவதாய் கூறியிருந்தாள். வீட்டில் சசிகலாவும் ஸ்ரீகுட்டியும் மட்டுமே இருக்க சாதனா இல்லாமல் குழந்தை மிகவும் ஏங்கினாள். பாட்டியின் பின்னாலேயே சுற்றி கொண்டிருந்தவளின் வாய் மூடாமல் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தொலைக்காட்சியை வைத்துக் கொடுத்து பார்க்கும்படி கூறிவிட்டு அடுக்களையில் சமையலை முடித்துக் கொண்டிருந்தார் சசிகலா. ரிமோட்டை அமர்த்தி கொண்டே வந்த ஸ்ரீகுட்டி தன் வயதில் ஒரு குழந்தையின் திரைப்படத்தை கண்டதும் ஆர்வமாய் கவனிக்க தொடங்கினாள். அதில் குழந்தைக்கும் அப்பாவுக்குமான காட்சி ஓடிக்கொண்டிருக்க அவர்கள் பேசுவதை ஆசையுடன் பார்த்து கொண்டிருக்க சசிகலா அருகில் வந்து அமர்ந்தார். ஒரு கோப்பையில் குட்டி பிஸ்கட் போட்டு அவளுக்காய் நீட்டியவர் அவள் மும்மரமாய் தொலைக்காட்சியில் ஆழ்ந்திருப்பதைக் கண்டு, என்னடி செல்லம் பார்க்கிற என்று திரும்ப அதில் ஒரு பெண் குழந்தை தந்தையிடம் கொஞ்சி பேசுவதைக் கண்டவர் மனம் நெகிழ்ந்தது. அதை கண்ட ஸ்ரீகுட்டி, பாத்தி எல்லாருக்கும் தாதி இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இல்ல என்று கேள்வியை தொடங்க பதில் சொல்ல முடியாமல் விக்கித்து போனவர் அமைதியாயிருந்தார். அதை கண்ட ஸ்ரீகுட்டி, சொல்லு பாத்தி, எனக்கு தாதி இல்லையா? சின்ன கண்களை விரித்து தலை சரித்து உதட்டை சுளித்து கேள்வி கேட்டவளிடம் பதில் சொல்ல முடியாமல் பரிதாபமாய் முழித்தார் சசிகலா. தாதி இருந்தா ஜாலியா இருக்கும்ல, விளையாடலாம், வெளியே போகலாம், நிறைய பொம்மை வாங்கலாம். சொல்லு பாத்தி, என் டாடி எங்க என்றாள். மீண்டும் 2.5 வயது குழந்தையின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கலங்கிய கண்ணை துடைத்து கொண்டவர், நீ பிஸ்கட் சாப்பிடு ஸ்ரீகுட்டி என்று கோப்பையை கொடுக்க அது வாங்காமல் உதட்டை சுளித்தது. போ பாத்தி, எனக்கு பிஸ்கட் வேணாம், டாடி தான் வேணும் என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டது. தொலைக்காட்சியில் அந்த பெண் குழந்தை ஆசையுடன் தந்தையின் கன்னத்தில் முத்தமிட தந்தை மகளை அன்போடு அள்ளிக்கொண்டதை கண்களில் ஏக்கம் வழிய ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தது. குழந்தையின் கேள்வியில் மனம் ஓவென கதறிக்கொண்டிருக்க கண்ணீருடன் அமர்ந்திருந்தார் சசிகலா. அப்பொழுது ஒலித்த காலின் பெல்லின் ஓசையில் எழுந்து கதவை திறந்தவர் வெளியே நின்ற நிதினை கண்டதும் அகமகிழ்ந்தார். ஸ்ரீகுட்டியும் வாசலை பார்க்க அவனை கண்டதும் ஓடி வந்தார். ஹாய் ஸ்ரீகுட்டி என்று அள்ளிக்கொண்டவன், இன்னைக்கு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா என்று கையில் இருந்த அழகான கரடி பொம்மை ஒன்றை கொடுக்க கண்கள் விரிய ஆவலுடன் அதை வாங்கி கொண்டவள், ஹாய் சூப்பர்தா இருக்கு என்று அவனை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டாள். வாங்க தம்பி உட்காருங்க என்று சசிகலாவிடம், எப்படி இருக்கீங்கம்மா என்று நலம் விசாரித்துக் கொண்டே அமர அவன் மடியில் வேகமாய் ஏறி அமர்ந்து கொண்டது ஸ்ரீகுட்டி. அவரிடம் பொதுவாய் பேசிக் கொண்டிருந்தவனை, பாத்தி இதுதான் இந்த டாடியா என்றாள் ஸ்ரீகுட்டி. சசிகலா திகைப்புடன் நோக்க, ஆமாடா ஸ்ரீகுட்டி, நான் தான் உன் டாடி, அதுல உனக்கு என்ன சந்தேகம் என அவன் சட்டென்று கூறவும் அவனை கட்டிக்கொண்டு, என் டாடி என்று முத்தமிட சசிகலாவின் கண்கள் பனித்தன. சற்று முன் டிவியில் திரைப்படம் கண்டு அவள் கேட்ட கேள்விகளை கூறியவர், ஒரு பிஞ்சு குழந்தையோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையே, இவ பெருசானா எப்படி புரிய வைக்க போறோன்னு கலங்கி போயிட்டேன் தம்பி என்றவரிடம், எதுக்குமா அவளுக்கு புரிய வைக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை, இது ஏன் குடும்பம், இவ ஏன் குழந்தை என்றதும் அவர் நெஞ்சத்தில் இருந்து ஒரு விம்மல் வெடிக்க பொங்கி வந்த அழுகையை அடக்க வாயை பொத்திக் கொண்டார். அதை கண்ட ஸ்ரீகுட்டி, பாட்டி ஏன் அழற, அதான் டாடி வந்தாச்சே, கவலைப்படாத, டாடி பார்த்துக்குவார் என்று பெரிய மனுஷியாய் சமாதானம் கூறி அவர் கண்ணை துடைத்துவிட அவளை நெஞ்சோடு அணைத்து கொண்டார். இதோ வந்துடுறேன் தம்பி என்றவர் அவனுக்கு காஃபி கலந்து எடுத்து வர சிறிது நேரம் இருந்துவிட்டு பிரபாவின் கல்யாணத்திற்கு சகாவை அவள் அழைத்தது பற்றி கூறிவிட்டு இவர்களை இப்போது அழைக்க முடியாமைக்கு வருத்தப்பட்டான். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அவன் கிளம்ப ஸ்ரீகுட்டி, போக வேணாம் டாடி என்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டது. நாளை வேறு பொம்மை வாங்கி வருவதாக கூறி சமாதானம் செய்து கிளம்பியவனின் கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டு, டாடி எனக்கு முட்டா என்று கன்னத்தை காட்டியது. அவள் பட்டு கன்னத்தில் இதழ் பதித்தவன் நெற்றியிலும் முத்தமிட்டு டாட்டா சொல்லி கிளம்பினான். உன் ஈரிதழ் எழுதும் ஓர் வரி கவிதை முத்தம் உணர்கிறேன் நான், என் உயிர் உருகும் சத்தம் உனை காணாவிடில் என் நெஞ்சில் பித்தம், நீயே என்றும் என் வாழ்வில் உன்மத்தம். அத்தியாயம் 19. வெகு நேரம் பூஜை அறை முன்பு அம்பாளின் சிலையையே கண்ணெடுக்காமல் தீர்க்கமாய் பார்த்து கொண்டு மனதில் ஏதோ கலக்கத்துடன் அமர்ந்திருந்த யசோதா ஹால் சோஃபாவில் தனது அலைபேசி சினுங்கும் சத்தத்தை கேட்டும் எழுந்திருக்கவில்லை.
ஹாலில் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது பூஜா ஓடி சென்று அலைபேசியை எடுத்தவள் அதில் ஒளிர்ந்த ஆகாஷின் புகைப்படத்தை கண்டு உற்சாகமானாள். ஆகாஷ் மாமா, சுகமானோ? எப்பல்லானோ நாட்டிலேக்கு வருந்தது? நான் பிரெஞ்சு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரனே, ஆர்வத்துடன் கூறியவளிடம் உற்சாகமாய் பதில் சொல்லிக் கொண்டிருந்தான் ஆகாஷ். பூஜா ஆகாஷின் அக்கா ஆஷிகாவின் புதல்வி. 3ஆம் வகுப்பில் படித்தாலும் வயதிற்கு மிகுந்த வளர்ச்சியோடு சுட்டித்தனமாய் இருக்கும் அழகு பெண். அவள் பேசுவது யசோதாவின் காதிலும் விழ மௌனம் கலைந்து எழுந்து வந்தார். மோளே, மொபைல் எங்கத்தா என்றவரிடம், ஆமோமே, ஒரு நிமிஷம் நிற்கும், மாமனோட நான் சம்சாரிக்கட்டே என்றவள் ஏதேதோ சாக்லேட் டாய்ஸ் எல்லாம் கொண்டு வருமாறு கூறிவிட்டே போனை கொடுத்தாள். ஒருமுறை அவனது புகைப்படத்தை உன்னிப்பாய் பார்த்துவிட்டு காதுக்கு கொடுத்தார் யசோதா. ஹா மோனே, சுகமானோடா? இனி தமிழில். எஸ் மம்மி, ஹவ் ஆர் யூ? நீ இல்லாம வீடே வெறிச்சுன்னு இருக்குடா. இப்ப பூஜா ஸ்கூல் லீவ்ல இங்க வந்ததால கொஞ்சம் நல்லா இருக்கு. உனக்கு தான் படிப்பு முடிஞ்சதே, இன்னும் எதுக்கு அங்கேயே இருக்க? சீக்கிரம் கிளம்பி வா மோனே. இங்க எவ்வளவு செம்மையா இருக்கு தெரியுமா? இனி நம்ம ஊருக்கு வரணுமான்னு யோசிச்சாலே நரகத்துக்கு போற ஃபீல். டர்ட்டி கண்ட்ரி. பேசாம நான் இங்கே செட்டில் ஆயிடலான் இருக்கேன் என்றான் அவன். அவன் பேச்சை கேட்டு ஒரு தாயாய் அவர் மனம் வலித்தது. என்னடா ஆகாஷ், பிறந்து வளர்ந்த தாய் நாட்டை இப்படி கேவலமா பேசுற? சொர்க்கமே ஆனாலும் நம்ம நாட்டை போல வருமா? நீ ரொம்ப பேசாம உடனே இங்க கிளம்பி வர வழிய பாரு என்றார் அதட்டலுடன். ட்ரை பண்றேன் என்று அலட்சியமாய் கூறியவன் சற்றென்று ஏதோ நினைவு வந்தது போல, ஹே யசோதா, உங்களோட 30வது வெட்டிங் டே அண்ட் என் பர்த்டேக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. அதுக்கு தான் மகனை ஆசையா வர சொல்றியா? ஐ காட் இட். ஓகே, நானும் ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்க வெட்டிங் டேவையும் என் பர்த்டேவையும் இந்த வருஷம் அங்க செலிப்ரேட் பண்ண பிளான் பண்றேன் என்றான் பெரிய மனதுடன். இப்பவாது புரிஞ்சு வரேன்னு சொன்னியே, ரொம்ப சந்தோஷம்பா. டாட் என்ன பண்றாரு மம்மி? ஆஃபீஸ் போயாச்சா? கிளம்பிட்டார் ஆகாஷ். அவருக்கு ஆஃபீஸ், பிஸ்னஸ், பணம், அதை விட்டா வேற என்ன தெரியும்? என்ன மம்மி இப்படி சொல்லிட்டீங்க? மணி மேக்ஸ் அ லாட். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சொல்லுவாங்க. அவர் நல்லா சம்பாதிக்கட்டும், அப்பதானே நான் இங்க ஜாலியா செலவு பண்ண முடியும் என்று சிரித்தவன் மீது எரிச்சலாய் வந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் பேசினார். பணத்தை விட குணம்தான் முக்கியம்னு உனக்கும் அப்பாவுக்கும் எப்ப தெரிய போகுதோ? சரி, விசேஷத்துக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. சீக்கிரம் அங்கிருந்து கிளம்புற வழிய பாரு என்றவர் பொதுவாய் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அழைப்பை துண்டித்தார். மகள் ஆஷிகா கேட்ட கேள்விகள் மனதில் மாறாமல் பிரண்டிக் கொண்டிருக்க சமாதானமின்றி அமர்ந்திருந்தார். எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவுண்டு, இதுக்கும் முடிவு கட்டி ஆகணும் என்று தீர்மானித்துக் கொண்டார். அடுத்த நாள் காலையில் பிரபாவின் கல்யாணத்திற்கு போவதா வேண்டாமா என இரவு வெகு நேரம் யோசித்தவள் முடிவில் போய் வரலாம் என்று தீர்மானித்தாள். அந்த அழைப்பிதழை எடுத்து பார்க்க கல்யாணம் கோவிலில் முடித்து அடுத்திருந்த மண்டபத்திலேயே ரிசப்ஷனுக்கும் ஏற்பாடு செய்திருந்தனர். அலுவலகத்தில் எல்லோரும் சரவணனின் திருமணத்திற்கு செல்வதால் தனியே செல்ல தயக்கமாய் இருக்கவே அன்னையையும் உடன் அழைத்தாள். நிதின் பிரபா சகானா நட்பு பற்றி கூறியிருந்ததால் முதலில் வரவில்லை என்று மறுத்து பிறகு நிதினுக்கு அலைபேசியில் அழைத்து அவன் அவரையும் அவளோடு வரும்படி கூறவே ஒத்துக்கொண்டார். காலையில் சஹானா எழுந்து அழகான சேலை உடுத்தி சிம்பிளாய் புறப்பட்டாலும் வெகு நாட்களுக்கு பிறகு அவள் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் சசிகலாவுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. சகா, இந்த நெக்லஸை போட்டுக்கோ. அன்னை நீட்டவும், அதெல்லாம் வேண்டாமா, இதே போதும் என்று மறுக்க எங்கு வற்புறுத்தினால் கோபப்படுவாளோ என்று நினைத்தவள் பேசாமல் விட்டுவிட்டார். அவரும் புறப்பட்டு முடித்து சாதனா இல்லாததால் ஸ்ரீகுட்டியை குளிக்க வைத்து பவுடர் போட்டு கண்ணுக்கு மை போட்டு உடை அணிய வைப்பதற்குள் அவள் ஒரு இடத்தில் நில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தாள். கையில் அவளுக்கான உடுப்பை வைத்துக்கொண்டு சசிகலா துரத்த அவள் கட்டிலுக்கடியில் சென்று ஒளிந்து கொண்டாள். செல்லக்குட்டி, வெளியே வாடி, நம்ம டாட்டா போகலாம். சசிகலா கட்டில் அருகே நின்று அழைக்க சிரிப்புடன், பாத்தி, நானு இங்கே இல்ல, அந்த பக்கம் தேடு என்றாள். கட்டிலுக்கடியில் இருந்து அதை கேட்டு சிரிப்பு வந்தாலும் சஹாவுக்கு கோபம் வருமோ என்று பயத்துடன் அவளை கொஞ்சிக் கொண்டிருந்தார். என் பட்டுக்குட்டி இல்ல, தங்கம் இல்ல, வாடா செல்லும், லேட்டானா மம்மி கத்துவா. அவர் கொஞ்சுவதை கண்டு கொண்டே அந்த அறைக்குள் நுழைந்த சஹா, என்னம்மா இன்னும் முடியலையா என்று கேட்க, இதோ முடிஞ்சிருச்சுமா என்றவர் தயக்கத்துடன் கட்டில் அடியில் பார்க்க புரிந்து கொண்டவள், ச்சே, விளையாட ஒரு நேர காலம் இல்லையா? பேசாம அவளை வீட்டுக்குள்ள விட்டுட்டு பூட்டிட்டு வாங்க என்று சிடுசிடுத்தாள்.
அவளது குரலை கேட்டதும் குழந்தை பம்மிக் கொண்டு வெளியே வர சகாவின் வார்த்தையில் வருந்தினாலும் எதுவும் சொல்லாமல் அவளுக்கு உடை அணிவித்தார். அவர்கள் கிளம்பி மண்டபத்தை அடைந்தபோது கல்யாணம் முடிந்து பொண்ணும் மாப்பிளையும் மண்டபத்திற்கு வந்திருந்தனர். காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வந்தவள் முன்னில் பெரிய பேனரில் சரவணன் பிரபாவின் போட்டோவை கண்டதும் திகைத்து அப்படியே நின்றாள். சகா, என்னம்மா என்று சசிகலா கேட்க, அதற்குள் வாங்க மேடம். அருகில் ஒலித்த குரலில் சற்றென்று திரும்பியவள் இனிமையாய் அதிர்ந்தாள். அவனை எப்போதும் மனம் தேடிக்கொண்டே இருந்ததால் முதலில் கண்ட அதிர்ச்சி இப்பொழுது இல்லை. முன்னர் அவனை விலக்கி வைக்க துடித்த மனம் இப்பொழுது விலகியோட சொல்லி தவித்தது. நிதின் புன்னகையுடன் கைகூப்பி வேஷ்டி சட்டையில் அழகாய் நின்றிருந்தான். அவனை கண்டதும் நிலை குலைந்த மனது தவிக்க தொடங்க அப்படியே நின்றவளை, ஆஹா சஹனா, நீயும் வந்துட்டியாமா, வா என்று வரவேற்றார். உள்ளே அமர்ந்திருந்த சாந்தமூர்த்தி. அவரை கண்டதும் சற்றென்று சுதாரித்துக் கொண்டவள் தலையாட்டி சிரிக்க அவளை ஆதரவாய் பற்றி கொண்டது அழகான பெண் ஒருத்தியின் கரங்கள். வாங்கக்கா, பிரபா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னா என்ற ஆனந்தி அவளை மேடைக்கு இழுக்காத குறையாய் அழைத்து செல்ல சசிகலா நிதினை பார்த்து புன்னகைக்க, நீங்களும் கூட போங்கம்மா என்றான் அவன். ஹாய் டாடி என்று அவனை நோக்கி சந்தோஷமாய் தாவிய குழந்தையை புன்னகையுடன் வாங்கிக் கொண்டவன் அவர்கள் பின்னிலேயே சற்று தள்ளி தொடர்ந்தான். ஆனந்தி சகாவை மேடைக்கு அழைத்து செல்ல கல்யாணம் முடிந்து புதுமண கோலத்தில் புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்து கொண்டிருந்த தம்பதியர் அவளை கண்டதும் புன்னகைத்தனர். வேகமாய் அவளது கையை பற்றி கொண்ட பிரபா, வாங்கக்கா, உங்களை காணுமேனு வருத்தப்பட்டேன், இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஏனுங்க, இது சஹானாக்கா, என் ஃப்ரெண்டு, எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும் என்று கூற சரவணன் புன்னகைத்தான். என்ன பிரபா, எங்க மேனேஜர் மேடம எனக்கே அறிமுகப்படுத்துறியா என்று சிரித்தவன் இருவரும் ஒரே வங்கியில் வேலை செய்வதை ஆனந்தி அவன் பெற்றோருக்கு கூறி அவளுக்கு அவர்களை அறிமுகப்படுத்தினான். மீனாட்சிக்கு சஹானாவை அறிமுகப்படுத்தி வைக்க, வணக்கம்மா என்றவளின் கையை அன்போடு பிடித்து கொண்டவர், நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம், இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஆனந்தி பாத்துக்கோமா என்று விட்டு மற்றவர்களை கவனிக்க சென்று விட்டார். சஹானா வேறு ஏதோ உலகத்தில் நுழைந்து விட்டார் போல பிரமித்து பொம்மையாய் பேச்சிழந்து நிற்க, அண்ணா எங்க காணோம் என்று தேடிய பிரபா கீழே நின்றவனை கை காட்டி மேடைக்கு அழைத்தாள். குழந்தையுடன் மேடை ஏறியவனை கண்டு திகைத்த சஹானா அவனது கழுத்தை உரிமையுடன் சுற்றி பற்றியிருந்த குழந்தையை கண்டதும் கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அண்ணா, எவ்வளவு நேரம் உன்னை தேடுறது, இவங்க சஹானா, என் ஃப்ரெண்டு என்று அறிமுகப்படுத்த, வணக்கம் என்று புதியதாய் காணுவது போல கூறவும் அவள் என்ன சொல்வதென்று புரியாமல் விழிக்க, இது யார் குழந்தை அண்ணா, ரொம்ப கியூட்டா இருக்கு என்ற பிரபா, ஹாய் பேபி, வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் என்று குழந்தையை அழைக்க அவள் வராமல் டாடி என்று அவன் கழுத்தை கட்டிக்கொள்ள வேறு யாரும் கவனிக்காவிட்டாலும் தன் காதில் விழுந்த வார்த்தையை கேட்டு அதிர்ச்சியுடன் நோக்கினாள் சஹானா. சரி, எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம் என்றவன், அம்மா வாங்க என்று சசிகலாவையும் அழைத்தான். மணமக்களின் வலது பக்கம் நிதின், சசிகலாவும் இடது பக்கம் சஹானா ஆனந்தியும் நிற்க போட்டோகிராஃபர், சார் நீங்க இந்த பக்கம் வாங்க, மேடம் நீங்க அம்மா கிட்ட நில்லுங்க என்று நிதினை சஹானாவின் அருகே நிற்க வைத்து ஆனந்தியை சசிகலாவின் அருகே நிறுத்த நடப்பதெல்லாம் கனவா என்பது போல் மிரண்டு அதிர்ந்து பார்த்திருந்தாள் சஹானா. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்ற குழப்பத்துடன் ஸ்ரீகுட்டி அவனிடம் இப்படி ஒட்டிக்கொண்டு டாடி என்று அழைத்ததும் பெரும் நெருடலாய் இருக்க உலகமே சுற்றுவது போல் தோன்றியது. அவளை கவனித்துக் கொண்டிருந்த நிதின் ஆனந்தியிடம் கண்ணை காட்ட, வாங்கக்கா, அம்மா வாங்க சாப்பிட போகலாம் என்று அழைக்க குழந்தையை அவரிடம் கொடுக்க அவள் போக மாட்டேன் என்று அடம் பிடித்தாள். ஸ்ரீகுட்டி, குட் கேர்ல சாப்பிட்டு வா, உனக்கு பலூன் வாங்கித்தரேன் எனவும் அவள் பாட்டியிடம் தாவினாள். மேடையிலிருந்து இறங்கி டைனிங் ஹாலுக்கு ஆனந்தியுடன் அமைதியாய் சென்ற சஹானா, அம்மா கிளம்பலாம் எனவும், என்னாச்சுக்கா, நீங்க சாப்பிடாம போனா அண்ணா அண்ணி திட்டுவாங்க, ப்ளீஸ் சாப்பிட்டு போங்க ஆனந்தி கூற கடுகடுவென்ற முகத்துடன் பேசாமல் நின்ற மகளிடம் சொல்ல வழியின்றி பரிதாபமாய் பார்த்தார் சசிகலா. சஹானாவின் தலைக்குள் 1000 கேள்விகளும் குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்க எல்லோரும் தனக்கு எதிராய் சேர்ந்து சதி செய்கிறார்களோ என்ற சந்தேகமும் தோன்றியது. இத்தனை நாளாய் காணாமல் கண்ணாமூச்சி ஆடியவன் இன்று யாரோ ஒருத்தியைப் போல மேடம் என்றழைத்ததும் பிரபாவின் திடீர் சிநேகமும் குழந்தை உரிமையோடு அவனை அழைத்த டாடியும் எல்லாமே கண்கட்டு வித்தை போல இருக்க புரியாமல் தலை வெளித்தது. வாங்கம்மா என்று பார்க்கிங் நோக்கி நடந்தவளை, சஹி
என்ற நெருக்கமான குரல் பிரேக் அடிக்க வைக்க அந்த அழைப்புக்காய் தவம் கிடந்தவளின் மனம் துடித்து கண்ணில் நீரை வரவழைக்க திரும்பாமல் நின்றாள். தன்னை ஏற்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் அவள் படும் வேதனையை, மனதின் போராட்டங்களை அவனால் உணர முடிந்தது. சசிகலாவும் ஆனந்தியும் மௌனமாய் நிற்க நிதின் அவளை நெருங்கினான். சஹி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவனது குரலே மனதுக்கு இதமாயிருக்க அவனது சிறு அணைப்புக்காய் அருகாமைக்காய் உள்ளம் ஏங்கியது. ஆனால் அடுத்த நொடியே தான் அவன் அன்பிற்கு தகுதியற்றவள் என்ற உண்மை மனதில் ஓங்கி ஒலித்து தவிக்க வைத்தது. விலக்க நினைத்த மனம் விலக முடியாமல் துடித்தது. சாரி, எனக்கு எதுவும் உங்களோட பேசுறதுக்கு இல்ல, திரும்பி நின்று சொன்னவளிடம். ஓ சரி, அதை என் முகத்தை பார்த்து சொல்லு என்றான் அவன். கண்களில் நீர் தேங்கி நிற்க திரும்பாமல் நின்றவளின் முன்னில் வந்து நின்றான் நிதின். அப்போதும் நிமிர்ந்து அவனை பார்க்காமல் குனிந்து நின்றவளிடம், சஹி, எதுவா இருந்தாலும் பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாம். கார் சாவியை கொடு என்றவன் கையை நீட்ட உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு இறுக்கமான முகத்துடன் திரும்பினாள். அம்மா, வரப்போறீங்களா இல்லையா என்றவளின் அதட்டலில் சசிகலா குழந்தையுடன் அருகே வர அவனை கண்டு கொள்ளாமல் காரை நோக்கி நடந்தாள். கண்ணீர் காற்றில் விழுந்து தெறிக்க படபடக்கும் இதயத்தை இரும்பாக்கிக் கொண்டு காரை திறந்து வண்டியை எடுத்தாள். அவள் செல்வதை கண்ணிலிருந்து மறையும் வரை பார்த்து நின்ற நிதின் ஒரு பெருமூச்சுடன் உள்ளே செல்ல ஆனந்தி வேதனையுடன் நின்றாள். என் கண்ணீரும் துடிக்கிறது உன் துணை தேடி, இதயம் செந்நீரை வடிக்கிறது என் நிலை பாடி, வராமல் வந்த என் வரமே உன்னை சேராமல் நான் போவேனோ, உயிர் இருந்தும் ஊனின்றி போனேன், உன்னை இழந்து நான் நின்றபோது உன் கரம் பற்றி வலம் வந்த கனவொன்று காணலாகி போனதே, விதியின் வசத்தில் என் வசம் தொலைந்து போனேனே. அத்தியாயம் 20. காரில் ஏறியவள் எதுவும் பேசாமல் வண்டி ஓட்டினாலும் அவள் மனதில் பெரிய பூகம்பமே நடந்து கொண்டிருப்பதன் அடையாளமாய் ஏதேதோ பாவ மாற்றங்களும் குழப்பங்களும் கோபமுமாய் சிவந்து கிடந்தது முகம். ஏதாவது கேட்டால் கடித்து குதறி விடுவாளோ என்ற பயத்தில் சசிகலாவும் வாயை மூடிக்கொண்டு அச்சத்துடன் மௌனமாய் அமர்ந்திருந்தார். அபார்ட்மெண்ட் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு வந்த சஹானாவுடன் லிப்டில் ஏறி வீட்டிற்குள் நுழைய தனது அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டவளைக் கண்டு அன்னையாய் மனம் பதைத்தாலும் அவள் தாளிடாமல் இருந்ததே பெரிய ஆசுவாசமாய் இருந்தது. பாத்தி, பசிக்குது என்ற ஸ்ரீகுட்டியின் வார்த்தையில் சுறுசுறுப்பானவர் உடை மாற்றி வேகமாய் சமையலை கவனிக்கத் தொடங்கினார். பருப்பை கழுவி அடுப்பில் வைத்துவிட்டு அரிசியை ஊற வைத்தவர் சஹாவுக்கு காஃபியை கலந்து கொண்டு தயக்கத்துடன் அவளது அறைக்கு செல்ல அவள் ஏதேதோ புலம்பிக் கொண்டே விசும்பி அழும் சத்தம் கேட்கவும் துடித்து போனார். சஹா! காஃபி கோப்பையை மேஜை மீது வைத்துவிட்டு அருகில் சென்றவரை கோபத்துடன் முறைத்தாள் மகள். என்னடா இப்ப என்ன ஆச்சுன்னு அலற எனவும் விசுக்கென்று திரும்பியவள், இன்னும் என்ன ஆகணும், எல்லாருமா சேர்ந்து நடிச்சு என்னை ஏமாத்திட்டீங்கல்ல என்றாள் கோபத்தில் சிவந்த முகத்துடன். அச்சோ, நாங்க நடிக்கிறோமா? என்னம்மா சொல்ற? அப்படியெல்லாம் ஏதோ இல்லம்மா பதறியவரை ஏளனத்துடன் பார்த்தவள். ஓ, நீங்க நடிக்கலையா? அப்புறம் எப்படி எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி நடந்துக்கிட்டீங்க? அவன் உங்களை அம்மான்னு சொல்றதும் உங்க பேத்தி அவனை டேடின்னு சொல்றதும் இதெல்லாம் சட்டுன்னு இப்ப பார்த்ததும் வந்ததா? கோபத்துடன் கேட்டாள். அச்சோ சஹா, நீ நினைக்கிறது போல இல்லம்மா, அந்த தம்பி என்று தொடங்கியவர் எப்படி சொல்வதென்று புரியாமல் தயங்கி நிறுத்த, ஏன் நிறுத்திட்டீங்க சொல்லுங்க, அந்த தம்பிக்கு உங்களை எப்படி பழக்கம்? அதுவும் இந்த குட்டி பிசாசு என் ரூபனை டேடின்னு கூப்பிடுது, என்ன நடக்குதுங்க? உணர்ச்சி வேகத்தில் கத்தியவளின் வார்த்தையில் வந்த என் ரூபனை அவள் உணராவிட்டாலும் அன்னை கண்டு கொண்டார். யாரு என் வாழ்க்கையில இனி பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவனை இங்க பார்த்த நிமிஷமே நம்ம கிளம்பி போயிருக்கணும். அப்படி பண்ணாம விட்டது ஏன் தப்புதான். அதான் இப்ப உறவு கொண்டாட வரான். அவன் முகத்தை பார்க்கவே என்னால முடியலையே. நான் எப்படி என்று தனக்கு தானே புலம்பியவள் முகத்தை பொத்திக்கொண்டு கதறி அழத் தொடங்க சசிகலாவின் கண்களும் கலங்கின. சிறிது நேரம் அவளை அளவிட்டவர் அருகில் அமர்ந்து ஆதரவுடன் தோளில் கை வைத்து சஹா என்றழைக்க அன்னையின் மடியில் சாய்ந்து மனதில் உள்ள வேதனை முழுவதையும் கண்ணீரில் கரைத்து விடுவது போல் தேம்பி அழத் தொடங்கினாள். அவள் மனதில் உள்ள காதலுக்கும் இடையில் வந்த இழப்புக்கும் நடுவிலான உணர்வு போராட்டத்தை புரிந்து கொண்டவர் மௌனமாய் தலைவருடி கொண்டிருந்தார். வெகு நேரம் அழுது அழுத்து ஓய்ந்தவள் கண் மூடி அப்படியே உறங்கிவிட அடுப்பில் தீந்த வாசனை வரத் தொடங்கவும்
அவள் தலைக்கு தலையணையை கொடுத்துவிட்டு வெளியே வந்தவர் அறைக்கு முன்னே ஸ்ரீகுட்டி பயத்துடன் சுவற்றில் ஒட்டிக்கொண்டு கண்ணில் உறைந்த கண்ணீருடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு தூக்கிக் கொண்டார். மகளின் கண்ணீரில் பேத்தியை மறந்துவிட்டதை எண்ணி தன்னைத்தானே நொந்து கொண்டே அவளை சமாதானப்படுத்தினார். செல்லம், ஒன்னில்லடா, வா என்று அவள் கண்ணை துடைத்து விட்டவரிடம், பாட்டி, மம்மி ஏன் அழறா? நீ தித்துனியா? மம்மி பாவந்தானா, எதுக்கு தித்துன? மழலையில் புரியாமல் கேட்ட குழந்தையை நெகிழ்ச்சியுடன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார். சஹா வந்தது முதல் அழுது கொண்டே இருந்ததால் அவளுக்கு பாவமாய் தோன்றியதோ என்னவோ. இல்லடா, பாட்டி மம்மிய திட்டல, மம்மிக்கு தலைவலிக்குதுன்னு அழுதா. நீ சமத்தா பிஸ்கட் சாப்பிடு, நான் சீக்கிரமா மம்மு ரெடி பண்ணிடுறேன் சொல்லிக்கொண்டே அடுப்பை தனித்து அவளை இறக்கிவிட, நான் டிவி பார்க்குறேன் எனவும் ஸ்விட்சை ஆன் செய்ய அவளே ரிமோட்டில் கார்ட்டூனை வைத்து அமர்ந்து கொண்டாள். ஏன் சமத்து குட்டி! அவள் குண்டு கணத்தில் முத்தமிட்டு சென்றவர் சமையலை முடிக்கத் தொடங்கினார். அரிசியை குக்கரில் போட்டு அடுப்பில் வைத்தவர் சிம்பிளாய் பருப்பு, ரசம், உருளை பொரியலை வைத்துவிட்டு குழந்தை என்ன செய்கிறாள் என எட்டி பார்க்க அவளை அங்கு காணாமல் திடுக்கிட்டார். ஸ்ரீகுட்டி, எங்கடி செல்லம் இருக்க? அவர்களின் அறைக்கு சென்று நோக்க அங்கேயும் காணாமல் அதிர்ந்தவர் வெறுமனே சாத்தியிருந்த சஹாவின் அறைக்கதவை திறந்தவர் வியப்புடன் நின்றுவிட்டார். சஹாவின் தலைமாட்டில் அமர்ந்து பிஞ்சு விரல்களில் விக்ஸ் எடுத்து நெற்றியில் தேய்த்து கொண்டிருந்தாள் குழந்தை. அது உறக்கத்தில் இருந்த சஹாவிற்கு சுகமாயிருந்ததோ என்னவோ. அவள் அசையாமல் அப்படியே படுத்து கிடக்க அந்த காட்சியை கண்ட சசிகலாவின் மனம் பாகாய் உருகியது. சிறிது நேரம் நோக்கி நின்றவர் வேகமாய் தனது மொபைலை எடுத்து அந்த அழகான காட்சியை பதிவு செய்து கொண்டார். சனியன், பிசாசு என்று வார்த்தையில் வெறுப்பை துப்பினாலும் முகத்தில் கோபத்தை காட்டினாலும் அவள் இரத்தத்தில் உருவாகி அவள் வயிற்றில் தவழ்ந்து வந்த குழந்தையிடம் தொப்புள் கொடி பாசம் இல்லாமல் போய்விடுமா என்ன என நினைத்து கொண்டவர் புன்னகையுடன் அவர்களை பார்த்திருந்தார். ஒரு குழந்தைக்கு தாய்தான் உலகத்தின் முதல் உறவு. உலகில் தாயால் மட்டுமே தன் குழந்தையை எந்த நிலையிலும் நேசிக்க முடியும் என்ற வார்த்தையே பொய்யாக்கி குழந்தையிடம் வெறுப்பை மட்டுமே காட்டும் சூழ்நிலைக்கு சஹாவை ஆளாக்கியது யார்? அவளது ஆசைகளையும் கனவுகளையும் ஆசிட் ஊத்தி பொசுக்கிவிட்டு இப்படி ஒரு நிலைக்கு அவளை உள்ளாக்கிய கிழவனை வெறுப்புடன் சபித்தார். உள்ளே வந்த பாட்டியை திரும்பி பார்த்த ஸ்ரீகுட்டி உதட்டில் விரல் வைத்து, ஷூ, தட்டம் போடாத என்று சைகையில் காட்ட அவளை அணைத்து கொண்டவர், போதும், நீ மம்மு சாப்பிட்டு தூங்கு, வா என்று அழைத்து செல்ல சஹானா நல்ல உறக்கத்தில் இருந்தால் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி அவளை தூங்க வைத்தவர் சாதனாவுக்கு அலைபேசியில் அழைத்து இங்கே நடந்ததை சொன்னார். இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதாமா. எவ்வளோ நாள் தான் இந்த விஷயத்துல கண்ணாமூச்சி விளையாட முடியும்? கூடிய சீக்கிரமே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு வரும்னு நம்புவோம்மா என்றாள். சரிடி, நீ எப்ப கிளம்புற? நிஷா, நிர்மலா நல்லா இருக்காங்களா என்றவரிடம் அலைபேசியை கொடுத்து அவர்களிடம் பேச வைத்தவள், நாளைக்கு மதியம் இங்கிருந்து கிளம்புறேம்மா, சாயந்தரம் வந்துடுவேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தாள். இரட்டை பெண்களை பெற்று இருவருக்கும் கல்யாண வயதாகியும் ஒன்றும் பண்ண முடியாத வருத்தம் சசிகலாவுக்கு இருந்தது. சஹாவின் வாழ்க்கை கேள்விக்குறியாய் இருக்க சாதனாவின் கல்யாணத்தை எங்கினும் நரேன் வந்ததும் நடத்திவிட நினைத்து கொண்டிருந்தார். இப்போது நிதினின் வரவால் சஹாவின் வாழ்விலும் ஒரு நம்பிக்கை வெளிச்சம் தெரிய துவங்கினாலும் கல்யாணம் என்பது இருவர் மட்டும் சார்ந்த விஷயமல்லவே. இரு குடும்பங்களும் இணையும் இந்த பந்தத்தில் பெற்றோரின் உடன் பிறந்தவர்களின் விருப்பமும் முக்கியமாயிற்றே. நிதின் சம்மதித்தாலும் அவன் குடும்பத்தினர் இவளை ஏற்றுக்கொள்வார்களா என்ற கவலை புதியதாய் மனதை அரிக்கத் தொடங்கியது. அன்று முழுவதும் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்த மகளை வழக்கம் போல கவலையுடன் நோக்கியவர் எதுவும் சாப்பிடாமல் பட்டினியாய் கிடந்தவளை இரவு வற்புறுத்தி பால் மட்டும் குடிக்க வைத்தார். கல்யாணம், ரிசப்ஷன் எல்லாம் நல்லபடியாய் முடிய மணமக்களை சரவணன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு உறவினரிடம் பேசிக் கொண்டிருந்தார் மீனாட்சி. அப்புறம் மீனாட்சி, மகளை நல்லபடியா அண்ணன் வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்ட, மகனுக்கும் வயசாச்சே, அடுத்து அவனுக்கு ஒரு பொண்ணை பாத்திர வேண்டிதானே கேட்ட பெரியம்மாவிடம் புன்னகைத்தவர், நானும் அதைத்தான் நினைச்சிருக்கேன் பெரியம்மா, நம்ம சொந்தத்துல நமக்கு ஏத்தது போல பொண்ணு இருந்தா சொல்லுங்க பாப்போம் என்றார். அதுக்கு என்ன, உன் பையன் ராஜாவாட்டம் இருக்கான், அவனுக்கா பொண்ணு கிடைக்காது? நம்ம செண்பகத்தை கட்டி கொடுத்தோமே, அவன் நாத்தனாருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நல்ல அழகான படிச்ச பொண்ணு, வசதியும் நம்மளை விட கொஞ்சம் வசதி தான். என்கிட்ட தெரிஞ்ச நல்ல பையன் இருந்தா சொல்லியிருந்தாங்க, அந்த பொண்ணை பாக்குறியா என்றார் அவர்.
அந்த பெண்ணை மீனாட்சியும் ஒரு சில விசேஷங்களில் பார்த்திருக்கிறார். லட்சணமான நல்ல பொண்ணுதான், நிதினுக்கு பொருத்தமா இருப்பா என யோசித்தவர், எனக்கு ஓகே தான் பெரியம்மா. இந்த காலத்து பசங்க அவங்கள கேட்காம நம்ம முடிவு பண்ணிட்டா கோச்சுப்பாங்க. எதுக்குன்னா என் பையன்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா சொல்றேனே எனவும், அதுவும் சரிதான், ஒன்னும் அவசரம் இல்லை, மெதுவா கேட்டே சொல்லு என்றார் அவர். அவர்கள் பேசுவது சற்று தள்ளி வீட்டு முன்னில் கல்யாணத்திற்கு வந்தவர்கள் அமர்வதற்காய் போடப்பட்டிருந்த நாற்காலிகளை சீர்படுத்திக் கொண்டிருந்த நிதினின் காதில் விழவும் செய்தது. அன்னையிடம் சீக்கிரமே சகி பற்றி பேசிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். ஆனால் அவளை எப்படி சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைப்பது என்ற விடைதான் கிடைக்கவில்லை. அவளிடம் இப்படி கெஞ்சிக் கொண்டிருந்தால் முரண்டு பிடித்து முறுக்கிக் கொண்டுதான் இருப்பாள். தடாலடியாய் செயலில் இறங்குவது மட்டுமே சால சிறந்தது என்ற முடிவுக்கு வந்தவன் மனதில் ஒரு தீர்மானத்திற்கு வந்திருந்தான். அடுத்த நாள் 2வது சனிக்கிழமை, வங்கி விடுமுறை என்பதால் காலையில் சாவகாசமாய் எழுந்து அன்னை கொடுத்த காஃபியை குடித்துக்கொண்டு ஹாலில் அமர்ந்திருந்தார் சஹானா. நேற்றைய அழுகையும் சோர்வும் முகத்தில் இன்னும் பாக்கியிருந்தன. அன்னையிடம் எதுவும் பேசவும் இல்லை. குழந்தை உறங்க சசிகலா காலை உணவை தயாரித்துக் கொண்டிருக்க அழைப்பு மணியின் ஓசை கேட்டது. ஹாலில் அலைபேசியை சார்ஜ் போட்டுக் கொண்டிருந்த சஹானா சத்தம் கேட்டு கதவை திறக்க வெளியே நின்ற நிதினை கண்டு அதிர்ந்தாள். கோபத்துடன் முகத்தை சுளித்தவள் பட்டென்று கதவை சாத்திவிட்டு உள்ளே சென்று விட்டாள். அவளது இதயம் பல மடங்கு வேகத்துடன் படபடத்து இரத்த அழுத்தத்தை கூட்டிக் கொண்டிருந்தது. யார் சகா? கேட்டுக்கொண்டே அடுக்கலையிலிருந்து வெளிப்பட்ட சசிகலா அவளது முகத்தைக் கண்டு துணுக்குற்றார். என்னம்மா, யார் வந்திருக்கா என்றவரை கோபத்துடன் முறைத்து பார்த்தவள் அறைக்குள் சென்று தாளிட்டு கொள்ள புரியாமல் விழித்தாள் சசிகலா. என்ன ஆச்சுவளுக்கு? எதுக்கு இப்படி முறைச்சிட்டு போறா? யோசிக்கும் போதே காலிங் பெல் மறுபடி கிரீச்சிட கதவை திறக்க வெளியே நின்றவனை கண்டு அதிர்ந்தார். அச்சோ, என்ன தம்பி, அவ இருக்கும்போதே வீட்டுக்கு வந்துட்டீங்க? ஐயோ, சாமி ஆடுவாளே என்றார் தவிப்புடன். பயப்படாதீங்கம்மா, எப்பனாலும் அவளை மலை இறக்கிதான் ஆகணும். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கதவின் உள்ளிருந்து அம்மா என்ற கத்தல் கேட்டது. அச்சோ தம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாது வேற வீட்டில் இல்லை. நேற்று ஃபுல்லா அவ அழுதுட்டு சாப்பிட கூட இல்லை. நீங்க இப்ப தயவு செஞ்சு போங்கல என்றார். அவள் அரைக்கதவை பயத்துடன் பார்த்து கொண்டே, இல்லம்மா, நான் அவகிட்ட பேச வேண்டியதை பேசிட்டு போயிடுறேன் என்றவன் வீட்டிற்குள் வந்து கதவை சாத்த அவர் கையை பிசைந்து கொண்டு நின்றார். சட்டென்று கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த சஹானா, அம்மா, அவனை மரியாதையா வெளியே போக சொல்லு, இல்லைனா நடக்கிறதே வேற. ஒரு விரலை ஆட்டிக்கொண்டு கோபத்தில் கண்ணில் திரண்ட நீருடன் அவன் பக்கம் திரும்பாமலேயே கத்திக் கொண்டிருந்தாள் சஹானா. சசிகலா என்ன செய்வதென்று புரியாமல், தம்பி என்று தர்ம சங்கடமாய் அழைக்க, இருங்கம்மா, நானே போயிடுறேன். ஆனா அவளை என்ன பார்த்து அதை சொல்ல சொல்லுங்க என்றான் தீர்மானத்துடன். அதை கேட்டு அவளுக்குள் படபடப்பாய் வந்தது. அவனது அருகாமைக்கும் காதலுக்கும் சின்ன சின்ன தீண்டலுக்கும் கூட அடிமையாய் கிடந்தவள் அவனது ஒவ்வொரு அசைவையும் பொக்கிஷமாய் மனதில் சேகரித்து அவனிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தவள் அவனை பார்த்து எப்படி வெளியே போ என்று கூறுவாள்? சற்று தடுமாறினாலும், இல்லை, என் ரூபனின் நல் வாழ்க்கைக்காய் நான் இதை இப்பொழுது கூறியே ஆக வேண்டும். மனதை திடப்படுத்திக் கொண்டு நிமிர்ந்தாள். பேச்சு சத்தம் கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை கண்ணை கசக்கிக் கொண்டே ஹாலுக்கு வர நிதினை கண்டதும் வேகமாய் அவனை கட்டிக்கொண்டு டாடி என்று சந்தோஷமாய் அழைக்க, ஸ்ரீகுட்டி என்று அவளை அன்போடு அள்ளிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டான். அதை வெறுப்புடன் நோக்கியவள், சீ, யாருக்கு யார் டாடி, இறங்குடி என்றவள் குழந்தையை அவனிடம் இருந்து பறித்து கீழே இறக்கிவிட ஸ்ரீகுட்டி அழத் தொடங்கவும் சசிகலா எடுத்துக்கொண்டார். அதை கண்ட நிதினுக்கு அதுவரை இருந்த பொறுமை எல்லையை கடக்க கோபம் எட்டி பார்த்தது. சஹி, அவனது அதட்டலில் அதிர்ந்து அவன் முகத்தை பார்த்தவளை அவன் கண்கள் அப்படியே கபலீகரம் செய்து கொள்ள தன்னை மறந்து உருகத் தொடங்கியவள் சற்றென்று பார்வையை மாற்றிக்கொண்டாள். எதுக்கு இப்படி எல்லார் மேலேயும் வெறுப்ப கொட்டுற? அந்த பிஞ்சு குழந்தை உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? உன்னை உசுரா நினைச்சது இல்லாம நான் என்ன தப்பு பண்ண? எதுக்கு என்னோட பேசக்கூட செய்யாம இப்படி விரட்டுற என்றான் கோபமும் வருத்தமுமாய். அதை கேட்டு கண்ணீருடன் நிமிர்ந்தவள், தப்பு பண்ணது நீங்க இல்ல, நான் தான். போதுமா? நீங்க பேசுற எதையும் கேட்கிற நிலைமையில நான் இல்ல. ப்ளீஸ் வெளியே போயிடுங்க என்றாள் எங்கோ வெறித்து கொண்டு. முடியாதுடி, உனக்கு தேவைன்னா உருகி உருகி காதலிப்ப, வேண்டான்னு தோன்னா விட்டுட்டு போயிடுவ. எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்காதா? அதே மனசு எனக்கும் இருக்கிறதுனால தான்
நான் உனக்கு வேண்டாம், விட்டுட்டு போன்னு சொல்றேன். அவர்கள் பேசத் தொடங்கவும் சசிகலா குழந்தையுடன் அங்கிருந்து நகர்ந்தார். வேண்டாம் சஹி, பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது உனக்கும் தெரியும். நீ எனக்கு வேணுமா என்றான் உடைந்த குரலுடன். எனக்கு மட்டும் நீ வேணானா நினைக்கிறேன். ஆனா களங்கமான என்ன உன் வாழ்நாள் சுமையா மாத்த நான் விரும்பல ரூபன் என்றால் மனதிற்குள்ளேயே. ஆனால் எனக்கு நீ வேண்டான்னு சொல்றன. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் உன் பழைய சகி இல்ல. அவ செத்து போயிட்டா. இது அவ உடம்புல வெறும் உசிரை மட்டும் சுமந்துட்டு உலாவிட்டு இருக்கிற வெறும் ஜடம். இதுக்கு மேல என்னை எதுவும் கேட்காத. ப்ளீஸ் போயிடு. கைகூப்பி தலை குனிந்து நின்றவளை வேதனையுடன் பார்த்தான் நிதின். சஹி, நீ எதுவும் சொல்லனாலும் எனக்கு தெரியும். உன்னால என்ன மறக்க முடியாது. அப்படி நாம மறந்தா அது நம்ம மரணத்துல தான் இருக்கும் என்றவனை வேதனையுடன் நோக்கியவள். இல்ல, உனக்கு எதுவும் தெரியாது. தெரியவும் வேணாம். ஆல்ரெடி செத்து போனவகிட்ட மரணத்தை பத்தி பேசிட்டு இருக்க. இனி ஓ சகி திரும்பி வரமாட்டா. விட்டுரு. என்னடி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? எனக்கு எது தெரியாதுன்னு நீ நினைக்கிறியோ அது எல்லாமே தெரியும். நீயே இப்படி பேசுற? எதுக்காக என்னை விட்டு ஓடுற? எதனால எல்லாத்தையும் வெறுக்கிறேன்னு நல்லாவே தெரியும். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனை சும்மா விட மாட்டேன். அது நிச்சயம். அவனோட அழிவுக்கான நாள் தூரத்துல இல்ல. நரம்புகள் புடைக்க கூறியவனை அதிர்ந்து நோக்கினாள் அவள். என்ன சொல்ற? உனக்கு எல்லாமே தெரியுமா? அதிர்ச்சியுடன் கேட்டவளிடம் தெரியும் என்பது போல் தலையாட்ட யோசனையாய் நெற்றியை சுருக்கினாள் சஹா. அமுதான பெண் மனதில் ஆழகால விஷத்தையே கலந்தாலும் மனம் என்னும் அமுதம் விஷமாவதில்லை. பூவின் மென்மைக்குள் பூகம்பம் வந்ததால் பூ ஒன்றும் மனமின்றி குணமிழப்பதில்லை. அன்பின் வேரூன்றிய அகத்தில் என்றும் திண்மைகள் நிலைப்பதில்லை, தீமைகள் தொடர்வதில்லை. அத்தியாயம் 21. புருவங்கள் முடிச்சிட கண்களில் சற்றென்று நீர் நிறைய யோசனையுடன் நிதினை பார்த்தாள் சஹானா. இவன் என்ன சொல்கிறான்? எனக்கு நடந்த கசப்பான கொடூரமான விஷயம் இவனுக்கு தெரியுமென்றா? அவள் கண்களில் துடித்த நீருடன் தன்னையே அதிர்ச்சியோடு பார்ப்பதைக் கண்ட நிதின். சஹி, நடந்ததுல உன் தப்பு எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த குற்ற உணர்ச்சியும் விலகலும்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எல்லாத்தையும் மறந்துடு என்றவன் அவள் கையை பிடிக்க சற்றென்று இழுத்து கொண்டவள் கோபத்தில் ஜொலிக்கும் கண்களுடன் முறைத்தாள். என்ன சொன்ன? மறக்கிறதா? நான் அனுபவிச்ச வேதனையும் வலியும் இந்த உடம்பு மண்ணோட போற வரைக்கும் மாறாது. உன்னையே நினைச்சிட்டு இருந்த என் புனிதத்தை அவனுங்க நாசமாகிட்டானுங்க. நான் தப்பு செய்யலைனாலும் கலங்கப்பட்டது என் உடம்பு. அத என் பரிசுத்தமான காதலுக்கு பரிசளிக்க முடியாது. உனக்கு நான் தகுதியானவ இல்ல. என்னை விட்டுரு என்றவள் அந்த நினைவின் தாக்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து கேவி கேவி அழத் தொடங்கினாள். சஹி, முதல்ல அழறத நிறுத்து. நீ முதலா என் கழுத்துல மாலையை போட்டியே, அப்பவே நாம புருஷன் பொண்டாட்டியே ஆகிட்டோம். நான் நேசிச்சது உன்னோட காதலை தான். அதை யாராலையும் எந்த காலத்திலையும் கலங்கப்படுத்த முடியாது. எனக்கு சொந்தமான ஒன்ன வேதனைப்படுத்தின ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன். அவனுக்கு தப்புக்கான தண்டனைய கொடுத்தே தீருவேன். அவள் தோளில் கை வைத்து ஆறுதலாய் அதே நேரம் உறுதியான குரலில் கூறினான் நிதின். தண்டிப்பையா? என கண்ட இடத்துல தொட்டு அசிங்கப்படுத்தின அந்த கைகளை வெட்டி போடுவியா? மனசு நிறைய ஆசையும் காதலுமாயிருந்த என் வாழ்க்கைய காணலா மாத்தின அந்த பாவிகளை வெட்டி கூறு போடுவியா? ஆத்திரமும் அருவருப்பும் முகத்தில் ஒன்றாய் தெரிய அனுபவித்த வழி முகத்தில் படர ஆவேசமாய் கேட்டவளை நிதானமாய் நோக்கினான் நிதின். நிச்சயமா அவனுங்களை தண்டிப்பேன். அவனது குரலில் இருந்த உறுதி அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்ததோ என்னவோ. பைத்தியம் போல் ஆவேசமாய் கண்ணில் நீருடன் பேசிக் கொண்டிருந்தவள் முகத்தில் ஒரு ஒளி தெரிய மெல்ல புன்னகைத்தாள். ரூபன், நீ என்ன சமாதானப்படுத்த சொல்லலையே? நிஜமா தானே சொல்ற? நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன். அவன் சொல்லவும் அந்த புன்னகை பெரிதானது. தண்டிக்கணும். மனுஷ ரூபத்துல தெரியும் அந்த கொடூர அரக்கன்களை சித்திரவதை செஞ்சு கொல்லணும். அவள் தனக்குள்ளேயே கூறிக்கொண்டு அமர்ந்திருக்க அவளது தோளில் ஆதரவாய் கை வைத்தான் நிதின். அவளது தேகம் மெலிதாய் நடுங்கிக் கொண்டிருக்க பெரிது பெரிதாய் மூச்சுக்களை விட்டு கொண்டிருந்தாள். பழைய நினைவில் சுயம் மறந்து அவள் உழன்று கொண்டிருப்பது புரிய. சஹிமா, ரிலாக்ஸ்டா, உனக்கு நான் இருக்கேன். அவளது காதில் மெல்ல கிசுகிசுத்தவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவளை தன் தோளில் சாய்த்து இதமாய் முதுகில் தட்டி கொடுத்தான். சற்று நேரத்தில் அவள் இயல்புக்கு திரும்ப சற்றென்று அவனிடம் இருந்து விலகி எழுந்து கொண்டாள். சஹி, உன் அன்புல எந்த களங்கமும் இல்லைனா நம்ம காதல் செத்து போகலன்னு தான் அர்த்தம். உனக்கு நான் வேணுமோ இல்லையோ, எனக்கு நீ இல்லாம வாழ முடியாது.
அதனால இனி நீ என்னை விட்டு போகவோ விலகவோ முயற்சி செய்யக்கூடாது. மீறி போனா இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன். அழுத்தமாய் சொல்லிவிட்டு எழுந்தவன் கதவை திறந்து வெளியேறினான். அந்த வார்த்தையில் விக்கித்து போனவள் அவன் செல்வதையே பிரமித்து நோக்கிக் கொண்டிருந்தாள். அவனது அன்பின் ஆழம் மனதை நெகிழ்த்த கண்களில் அருவியாய் கண்ணீர் கொட்டியது. இதற்குத்தானே இப்படி எதுவும் சம்பவித்திடக்கூடாது என்று தானே அவளை பற்றி எதுவும் அவனுக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தாள். அவள் மீது அவன் கொண்டிருந்த நேசம் அவளை வெறுக்க விடாமல் இப்படித்தான் அவனை யோசிக்க வைக்கும் என்று தானே விலகி சென்றாள். இப்படிப்பட்ட பேரன்பை பெற்றிருந்தும் அவனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தவள் தன் நிலையை எண்ணி இயலாமையில் கண்ணீர் விட்டு கதறினாள். ஏ ரூபன், என்னை உயிராய் நினைக்கும் ரூபன், அவனோடு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கனவு கண்டிருந்தேன். எல்லாம் கனவாகவே கழிந்து விட்டதே. தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அவர்களுக்கு தனிமை கொடுத்து குழந்தையுடன் அறைக்குள் அமர்ந்திருந்த சசிகலாவின் மனம் எப்பொழுதும் போல மகளின் எதிர்காலத்தை பற்றிய கேள்வியில் கலங்கிக் கொண்டிருந்தது. சஹானாவின் அதட்டலில் பயந்து டாடி வேணும் பாத்தி என்று அழுது கொண்டிருந்த குழந்தையை சமாதானப்படுத்தி ஒரு வழியாய் உறங்க வைத்தார். அன்று மாலை வீட்டிற்கு வந்துவிட்ட சாதனா தன்னோடு பேசாத சஹாவையும் சமாதானப்படுத்த முயல அவள் கோபமாய் கத்தினாள். வேண்டாம் சாது, நீ எதுவும் சொல்லாத. அவன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரியாம சொந்தம் கொண்டாடி அவன் மனசுல ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவனோட தூய்மையான அன்புக்கு களங்கமான நான் எப்படி பொருத்தமாவன்? எல்லாம் ஒன்னாலதான். கோபத்தில் கத்தியவளின் முன்பு புன்னகையுடன் நின்றாள் சாதனா. சஹா, எல்லாத்தையும் கத்தி முடிச்சாச்சா? இப்ப நான் பேசலாமா என்றவளை முறைத்தாள் சஹானா. இங்க பாரு சஹா, தப்பு செஞ்சவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். எந்த தப்பும் செய்யாத நீ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? உன் மனசுல நிதின் மேல அப்ப எத்தனை காதல் இருந்துச்சோ அதே காதல் இப்பவும் இருக்கு. இல்ல இல்ல, அதை விட கூடியே இருக்கு. அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம யோசிக்கிற? கலங்கம் மனசுலதான் இருக்கக்கூடாது. உனக்கு நடந்தது ஒரு விபத்து. உன் சம்மதம் இல்லாம நடந்த விபத்து. அதுக்கு காரணமானவங்களை தண்டிக்கணும், அது நியாயம். ஆனா நீ எதுக்கு தண்டனையை அனுபவிக்கணும்? ஹே சாது, உளராத. நடந்தது விபத்துனாலும் ஒரு பொண்ணு எதை இழக்க கூடாதோ அதை நான் இழந்துட்டேன். அதுக்கு அடையாளமா ஒரு அசிங்கத்தை பெத்து வச்சிருக்கேன். போதும், வெற்று. உங்களுக்கெல்லாம் என்னோட வழியை புரிஞ்சுக்க முடியாது சொன்னவள் கோபத்துடன் அறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டாள். புயல் அடித்து ஓய்ந்தது போல் வீடே சற்றென்று மௌனமாக பெருமூச்சுடன் அன்னையிடம் சென்றாள் சாதனா. அவளை கண்டதும் அம்மா என்று கட்டிக்கொண்ட குழந்தையை முத்தமிட்டு கையில் இருந்த ஜெம்ஸ் பாக்கெட்டை கொடுக்க சந்தோஷத்துடன் வாங்கிக் கொண்டவள் அவள் மடியிலேயே அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினாள். என்னம்மா இவ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கா? நிதின் அவ்வளோ சொல்லியும் இப்படி பேசினா எப்படி? கொஞ்சம் கூட மாத்தி யோசிக்க மாட்டேங்கிறாளே. அவ மனசுல உள்ள காயம் அவ்வளோ சீக்கிரம் ஆறிடுமா? கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். ஆனா ஒவ்வொரு முறையும் குழந்தைய இவ்வளவு வெறுப்பா பேசுறாளே, அதான் என்னால தாங்கிக்க முடியல. அந்த பிஞ்சு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? கலங்கிய குரலில் சொன்னவர், சஹாக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னதும் அவ என்ன பண்ணா தெரியுமா என்று குழந்தை சஹாவின் நெற்றியில் விக்ஸ் தேய்த்துவிடும் வீடியோவை காண்பிக்க ஆச்சரியத்துடன் நோக்கினாள். சஹாவை கண்டாலே பயத்துல பக்கத்துல போக மாட்டா. இது எப்படிமா? திகைப்புடன் கேட்டவள், என் செல்ல குட்டி. குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட அவளும் திரும்பி அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள். அதுதாண்டி ரத்த பந்தம்னு சொல்றது. என்னதான் இவ குழந்தைய வரட்டினாலும் அவ மனசுக்குள்ள பாசம் இல்லாம போகுமா? அதே போல வயிற்றுல சுமந்து பெத்த குழந்தை மேல சஹாக்கு ஏன் தோண மாட்டேங்குதுன்னு தான் தெரியல. காலம்தான் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் என்றார் பெருமூச்சுடன். சீக்கிரமே மாற்றம் வருமா என்றாள் சாதனா. நரேன் மாப்பிள்ள எப்ப ஊருக்கு வரேன்னு சொன்னாரா? நிர்மலாவுக்கு ஏதோ வரன் சரியாகிறது போல இருக்குன்னு சொன்ன, என்னாச்சுமா என்றார் சசிகலா. நரேன் இன்னும் 2 நாள்ல வந்துருவாருமா. நிர்மலாவுக்கு வந்த வரனை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நல்ல குடும்பம். பையனுக்கு வில்லேஜ் ஆபீஸ்ல வேலை, தூரத்து சொந்த வேற. நரேன் வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டான், பிக்ஸ் பண்ணிடலாம். நிஷாந்தி அக்கா சொன்னாங்க என்றாள் சாதனா. எல்லாம் நல்லபடியா முடியட்டுமா. அடுத்து உங்களுக்கும் சீக்கிரமே எல்லாம் கூடி வந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றார் கண்களில் ஏக்கத்துடன். அவர் மனதில் உள்ள ஆசை என்னவென்று தெரியுமாதலால், உன் ஆசைப்படி எல்லாம் நடக்குமா என்ற சாதனா. அம்மா, நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று குழந்தையை அவர் மடியில் இருத்திவிட்டு தனது அறைக்கு சென்றார். மேலும் 4 நாட்கள் ஓடியிருக்க சஹானா முதலில் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது சற்று சகஜமாகி இருந்தாள்.
அடுத்து நிதினை கண்டால் அழாமல் இப்படியெல்லாம் பேச வேண்டும், தன்னால் அவனை கல்யாணம் முடித்து சந்தோஷமாய் வாழ முடியாது என்பதை உறுதியாய் கூறிவிட வேண்டும் என்றெல்லாம் யோசித்து உருவேற்றிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் கண்ணிலேயே படவில்லை. சரவணனும் ஒரு வார விடுப்பு எடுத்துக்கொண்டு ஹனிமூனுக்கு ஊட்டி சென்றிருந்தான். அன்று வேலை சற்று குறைவாக இருக்கவே மேஜையில் உள்ள கோப்புகளை சரியாக அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தவள் கண்ணில் நிதினின் லோன் அப்ளிகேஷன் பட எடுத்தவள் வேண்டிய விவரங்களை சரிபார்த்து மேனேஜரின் மேஜைக்கு அனுப்பி வைத்தாள். அதை சரிபார்த்த மேனேஜரும் நிதினை அழைத்து நேரில் வரும்படி கூற சொன்னார். அவனை எப்படித்தான் அழைப்பது என்று தயங்கியவள் வேறு யாரையும் அழைக்க சொல்லலாமா என்று யோசித்துவிட்டு, வேண்டாம், எனக்கு என்ன தயக்கம், நான் என்ன அவனை கண்ணே மணியே என்று கொஞ்சவா போகிறேன், தொழில் ரீதியாகத்தானே அழைக்கிறேன் என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு அலைபேசியை எடுத்தாள். அப்ளிகேஷனில் இருந்த அலைபேசி எண் அவளது அலைபேசியில் அமர்த்தும் போது கைகள் மெலிதாய் நடுங்கின. அழைப்பு போய் ரிங் ஆகிக் கொண்டிருக்க அவளது இதயம் அதைவிட வேகமாய் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அழைப்பு எடுக்காமலேயே முழுவதுமாய் அடித்து ஓய, தாங்கள் விழிக்குண்ண சப்ஸ்கிரைபர் பரிதுக்கு புறத்தானோ என்று மலையாளத்தில் சம்சாரிக்கவும், இவன் எதுக்கு கேரளாக்கு போனா என்றவள் யோசனையுடன் நெற்றியை சுளித்தாள். கேலிக்கட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அடுத்த விமானத்திற்காய் காத்திருந்த அழகான பல ஸ்லீவ்லெஸ் பெண்களை ஆவலுடன் பார்த்து கொண்டே கண்ணாடி சுவர்களுடன் பிரம்மாண்டமாய் இருந்த ஏர்போர்ட்டில் இருந்து தனது லக்கேஜை தள்ளிக்கொண்டு வெளியே வந்தான் ஆகாஷ். வெளிநாட்டு வாசம் சிவந்தவனை மேலும் சிவப்பாக்கியிருக்க கண்ணில் இருந்த கூலரை தூக்கி தலையில் சொருகியிருந்தான். பயணிகளுக்காய் காத்திருந்த கூட்டத்தில் கண்கள் ஆவலுடன் யாரையோ தேட அவனை நோக்கி கையசைத்த நண்பனை நோக்கி பெரியதாய் புன்னகைத்தான். டேய் மச்சான், ஆளே மாறி கொழுத்து போய் வந்திருக்கியடா. கேட்டுக்கொண்டே அவனிடம் ஓடி வந்து கைப்பற்றியவனிடம் புன்னகைத்து காதில் ஏதோ கிசுகிசுக்க அவன் வில்லங்கமாய் சிரித்தான். ஆஹா, அதான் உன் அழகின் ரகசியமா? உனக்கு உடம்பெல்லாம் மச்சண்டா மச்சான். நீ இப்படி ஜாலியா செலவு பண்றதுக்கு வேண்டித்தான் உன் அப்பா சம்பாரிச்சு கொட்டுறாரு. நீ இல்லாம நாங்க தான் ஒண்ணுமே கிடைக்காம காஞ்சு கருவாடா கிடக்குறோண்டா. இனிதான் உன் புண்ணியத்துல கொஞ்சம் உஷாராகணும். சொல்லிக்கொண்டே அவன் பேக்கில் 2 வாங்கி கொண்டு நடந்தான். அதெல்லாம் தூள் கிளப்பிடுவோம். அப்புறம் இங்க என்ன விசேஷம்? அவன் தோளில் கையிட்ட ஆகாஷ் கேட்க பதில் சொல்லிக்கொண்டே கார் பார்க்கிங்கை நோக்கி நடந்தனர் இருவரும். வெகு நாட்களுக்கு பிறகு தனது பென்ஸ் காரை ஆவலுடன் தடவிய ஆகாஷ் உள்ளே நுழைந்து டிரைவர் இருக்கையில் அமர்ந்தான். சிவா லக்கேஜை காருக்குள் திணித்துவிட்டு அவன் அருகில் அமர காரை கிளப்பினான். தனது தாய் மண்ணை மிதித்த சந்தோஷத்தில் ஆர்வமாய் சுற்றிலும் பார்த்து கொண்டே வண்டியை விட்டான் ஆகாஷ். அவனை கேலிக்கட்டிலிருந்து பாலக்காடு அழைத்து செல்வதற்கு அவன் தந்தை கார் ஏற்பாடு செய்வதாய் கூற தனது நண்பனிடம் பென்ஸை கொடுத்து அனுப்புமாறு கூறியிருந்தான் ஆகாஷ். அது அவனுடைய பல குற்றங்களுக்கும் சாட்சியாய் இருந்த ராசியான வண்டி என்பதால் உடனே காண ஒரு ஆர்வம். இருவரும் ஏதேதோ பழைய விஷயங்களை பேசி சிரித்து கொண்டிருக்க, டேய் மச்சான், இப்படியே சிங்கிளாவே சுத்திட்டு போர் அடிக்கலையா? எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா உத்தேசம் என்றான் சிவா. கல்யாணம் பண்ணாமலேயே வேண்டியதெல்லாம் கிடைக்கும் போது எதுக்கு அந்த கர்மத்தை பண்ணிக்கிட்டு? அதுல எனக்கு விருப்பமும் இல்லை. அழகான பொண்ணுங்களை பார்த்தமா, ரசிச்சமா, கிடைச்சா அனுபவிச்சமா, அப்படியே லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் என் பாலிசி மச்சான் என்றான் சிரிப்புடன். நல்ல பாலிசி தான் மச்சான், எல்லாருக்கும் இப்படி என்ஜாய் பண்ண முடியாதே. அப்புறம் நீ முன்னாடி நூல் விட்டுட்டு இருந்தியே நிர்மலா, அதுக்கு கல்யாணம் பேசியிருக்காங்க. அவன் கூறியதும் வியப்புடன் புருவத்தை தூக்கிய ஆகாஷ், அட, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? நான் நூல் விட்டதுலேயே எஸ்கேப் பண்ண ஒரே பொண்ணு அவதான். அவன் ஒருத்தியத்தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து அசிங்கப்படுத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டா. ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் சொந்தத்தில் சரியாகி இருக்கு என்றான் சிவா. ஓ, என் பழைய டார்லிங்க உடனே பார்க்கணும் போல இருக்கே மச்சி என்றவன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? அந்த திமிர் பிடிச்ச சாதனா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ உடன்பிறப்புக்கு ஒரு குழந்தைய வேற நம்ம கேங் பரிசா கொடுத்துருக்கே, அது என்னாச்சு என்றான் கிண்டலுடன். அவங்க இப்ப நம்ம ஊர்லயே இல்லடா. அவளுக்கு பேங்க்ல வேலை கிடைச்சு குடும்பத்தோட தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க என்றான் சிவா. ஓ, அந்த பிசாசு ஊரை விட்டே ஓடிட்டாளா? தொலையட்டும். என்ன ஆட்டம் ஆடினா, எனக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்தினா, இதுக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டாமா என்றான் கோபத்துடன். சரி விடு, அது முடிஞ்சு போன கதை. நம்ம புதுசாக எதையாச்சும் பேசுவோம் என்றான் சிவா. அந்த திமிர் பிடிச்சவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அந்த நிர்மலா அண்ணன் நரேனுக்கு தான் அவளை பேசியிருந்தாங்க. நரேன் இப்போ வெளிநாட்டில் இருக்கான்.
அதனால வெயிட்டிங்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அவளுக்கு இப்ப இல்ல, எப்பவும் கல்யாணம் ஆகக்கூடாது மச்சி. அவ இப்படியே நித்திய கன்னியா வாழ்ந்து நொந்து சாவணும் என்றான் ஆவேசத்துடன். சரி விடுறா, பாத்துக்கலாம். அங்கிருந்து சரக்கு கொண்டு வர சொன்னோமே, கொண்டு வந்தியா என்றான் ஆவலுடன். அதெல்லாம் நிறையவே கொண்டு வந்திருக்கேன். என் பிறந்த நாள்ல குடிச்சு கொண்டாடி தீத்துருவோம் அவன் சொல்லவும் குதூகலமாய் சிரித்தான் சிவா. வெண்மதியை மேகம் மூடினால் நிலவுதான் களங்கமாகுமா? பாலின் மேல் ஆடை படிந்தால் பாலும் தான் களங்கம் கொள்ளுமா? நிலவை போல் உன்னிலும் இல்லையடி சிறு களங்கம். பாலை போல உன் அன்பும் பரிசுத்த காதலடி. காற்றாலும் கரைவதில்லை, நோற்றாலும் வருவதில்லை. குற்றம் என்ன கண்மணியே, களங்கமில்லை காதலுக்கு.